பெருகும் பொழுது வாழ்க்கை நன்மையினால நிரப்பப்படுவது பார்க்க. ಒಂದು ಕೊರಿಂಥದವರಿಗೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 10 வாசிக்கிறேன். 10ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದ್ತೇನೆ. நமக்கோ தேவன் அவர்களை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவர்களை அறியான். அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். ನಮಗಾದರೂ ದೇವರು ತನ್ನ ಆತ್ಮನ ಮೂಲಕ ಅದನ್ನು ಪ್ರಕಟಿಸಿದನು. ಆ ಆತ್ಮನು ಎಲ್ಲ ವಿಷಯಗಳನ್ನು, ದೇವರ ಅಗಾಧವಾದ ವಿಷಯಗಳನ್ನು ಕೂಡ ಪರಿಶೋಧಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಮನುಷ್ಯನ ಒಳಗಿನ ಆಲೋಚನೆಗಳು ಅವನಲ್ಲಿರುವ ಜೀವಾತ್ಮಕ್ಕೆ ಹೊರತು ಮತ್ತಾರಿಗೆ ತಿಳಿಯುವುದು. ಹಾಗೆಯೇ ದೇವರ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ದೇವರ ಆತ್ಮನೇ ಹೊರತು ಬೇರೆ ಯಾರು ಗ್ರಹಿಸುವುದಿಲ್ಲ. ನಾವು ಪ್ರಾಪಂಚಿಕ ಆತ್ಮವನ್ನು ಹೊಂದದೆ ದೇವರು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸಿರುವ ಕೃಪಾವರಗಳನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಂದ ಬಂದ ಆತ್ಮವನ್ನೇ ಹೊಂದಿದೆವು. அவைகளை நாங்கள் மனுஷனான போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளால் பேசி ஆவிக்குரியர்கள் ஆவிக்குரியரோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுவாபமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியர்களை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரம் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ಇವುಗಳನ್ನು ಮನುಷ್ಯ ಜ್ಞಾನವು ಕಲಿಸಿದ ಮಾತುಗಳಿಂದ ಹೇಳದೆ ದೇವರಾತ್ಮನೇ ಕಲಿಸಿಕೊಟ್ಟ ಮಾತುಗಳಿಂದ ಹೇಳಿ ಆತ್ಮ ಸಂಬಂಧವಾದವುಗಳನ್ನು ಆತ್ಮನಿಗೆ ಯುಕ್ತವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ವಿವರಿಸುತ್ತೇವೆ. ಪ್ರಾಕೃತ ಮನುಷ್ಯನು ದೇವರಾತ್ಮನ ವಿಷಯಗಳನ್ನು ಬೇಡವೆನ್ನುತ್ತಾನೆ. ಅವು ಅವನಿಗೆ ಹುಚ್ಚು ಮಾತಾಗಿ ತೋರುತ್ತವೆ. ಅವು ಆತ್ಮ ವಿಚಾರದಿಂದ ತಿಳಿಯತಕ್ಕವುಗಳಾಗಿರಲಾಗಿ ಅವನು ಅವುಗಳನ್ನು ಗ್ರಹಿಸಲಾರನು. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ನಡೆಸಿಕೊಳ್ಳುವವನು ಎಲ್ಲವನ್ನೂ ವಿಚಾರಿಸಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ಆದರೆ ಇವನನ್ನು ಯಾವನಾದರೂ ವಿಚಾರಿಸಿ ತಿಳ್ಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய சத்தம் பரிசுத்தாவின் நடத்துதல்னா என்னன்னு காமிச்சுவார். ನೋಡ್ರಿ, ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಶಬ್ದ ಅಂದ್ರೆ ಏನು, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ನಡೆಸಲ್ಪಡೋದು ಅಂದ್ರೆ ಏನಂತ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. பாருங்க, இந்த மறுபிறப்பே அதன் அடிப்படையில் தான் உண்டாகுதுன்றத காமிச்சாங்க. ನೋಡ್ರಿ, ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟುವಿಕೆನೆ ಇದರ ಅಡಿಯಲ್ಲೇ ಉಂಟಾಗ್ತದೆ ಅನ್ನೋದನ್ನ ತೋರಿಸ್ತಾ ಇದೆ. நாங்க ரட்சிக்கப்பட்டோம் மறுபிறப்பு அடைஞ்சோம்னு சொன்னோம்னா அது உங்க மனித ஞானம் அல்ல, இது ஒரு மனுஷ ஞானத்துக்குரிய காரியங்களும் அல்ல. ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀರಾ, ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದೀರಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದೇನೋ ಮಾನುಷಿಕ ಜ್ಞಾನನೋ ಮಾನುಷಿಕ காரியங்களுக்கு சம்பந்தப்பட்டதும் அல்ல. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில தேவனே நமக்குள்ளாக நம்முடைய ஆவியில இடைப்படுகிற ஒரு மாபெரும் வெளிப்பாடு. இதுக்கு பேரு தான் பாருங்க ஆவிக்குரிய ஞானம் சொல்லணும். ನೋಡಿ, ಪ್ರಕೃತಿಗಿಂತ ಮಿಗಿಲಾಗಿ ದೇವರೇ ಸ್ವತಃ ನಮ್ಮೊಳಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. ಇದಕ್ಕೆ ಹೆಸರೇ ಆತ್ಮಿಕವಾದ ಒಂದು ವಿಧಾನ. அதுதான் பவுல் சொல்ல பாருங்க, ஜென்ம சுவாபமான மனுஷனோ இவங்களை ஏற்றுக்கொள்ளலாம். ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ ಪೌಲನು ಹೇಳುವಂತದ್ದು, ಪ್ರಾಕೃತ ಮನುಷ್ಯನು ಈ ವಿಷಯಗಳನ್ನು ಬೇಡವೆನ್ನುತ್ತಾನೆ. ஏன்னா ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளலாம். ஏன் அதை ஏற்றுக்கொள்ளலாம்ன்றது அவரே பதில் சொல்றாரு பாருங்க. ಯಾಕೆ ಬೇಡವೆನ್ನುತ್ತಾನೆ ಅನ್ನೋದಕ್ಕೂ ಉತ್ತರ ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ. அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறானதால் அவைகள் அறியவும் மாட்டான். ಅವು ಆತ್ಮ ವಿಚಾರದಿಂದ ತಿಳಿಯತಕ್ಕವುಗಳಾಗಿರಲಾಗಿ ಅವನು ಅವುಗಳನ್ನು ಗ್ರಹಿಸಲಾರನು. பாருங்க, இந்த ஜென்ம சுவாபம்ன்றது எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, இந்த முழுக்க அது ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ளாது. ஆவிக்குரிய மாறுதல்களை அது விரும்பாது. ನೋಡ್ರಿ, ಪ್ರಾಕೃತ ಮನುಷ್ಯನ ಅಥವಾ ಜನ್ಮ ಸ್ವಭಾವದಿಂದ ಕೂಡಿರುವಂತದ್ದು ಹೇಗೆಂದ್ರೆ ಇದು ಆತ್ಮಿಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸ್ವೀಕರಿಸೋದಿಲ್ಲ, ಆತ್ಮಿಕ ವಿಷಯಗಳನ್ನು ಸ್ವೀಕರಿಸಲಿಕ್ಕೂ ಬಿಡೋದಿಲ್ಲ. இதுதான் ஒரு பெரிய ஒரு கோட்பாடு பாருங்க. இதே ಒಂದು ದೊಡ್ಡ ನಿಯಮ ನೋಡಿ. பாருங்க, இன்னைக்கு அநேக நேரத்துல நம்ம சில வேதத்தின் வாக்கியத்தின் அடிப்படையில் நமக்குள்ளாக ஆவியானவர் நமக்குள்ளாக ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்களை கொண்டு வர முடியாததுக்கு ஒரு எதிர்ப்பே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜென்ம சுவாபம் தான். ನೋಡಿ, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ದೇವರ ಆತ್ಮನ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಒಳಗೆ ತರದಂತೆ ತಡೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನಂದ್ರೆ ಈ ಜನ್ಮ ಸ್ವಭಾವನೆ. ಇದು ரொம்ப மோசமானது பாருங்க, ಬಹಳ ಮೋಸಕರವಾದದ್ದು. நம்ம ரட்சிக்கப்பட்டுறோம், ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರ್ತೇವೆ, நம்ம ಆವಿயில ரட்சிக்கப்பட்டுறோம், ನಾವು ಆತ್ಮದಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರ್ತೇವೆ. இந்த ரட்சிப்புக்குரிய எல்லா காரியமும் ஆவியில இருந்தா மாறுதலா வருது. ಈ ರಕ್ಷಣೆಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯವೂ ಸಹ ಈ ಆತ್ಮದಿಂದಲೇ ಹೊರಟು ಬರ್ತವೆ. இந்த ஆவியினுடைய மாறுதல் எந்த அளவுக்கு, இந்த ஆவியுடைய சத்தம், இந்த ஆவியுடைய உத்வேகம் எந்த அளவுக்கு
மாறுகிறதோ அதுதான் ஜென்ம சுவாபங்கள். அப்படின்னா இந்த சரீரத்தில் எனக்குள்ளாக இருக்கிற கீழ்ப்படைய முடியாமல் இருக்கிற தன்மைகளை மாற்றக்கூடிய ஒரு காரியத்துக்கு கொண்டு வருது. ನೋಡ್ರಿ, ಆತ್ಮದಲ್ಲಿ ಏರ್ಪಡುವಂತ ಉದ್ವೇಗನೋ ಆತ್ಮದ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಶಬ್ದನೂ ನನಗೆ ಹೆಚ್ಚಾಗುವಾಗಲೇ ಪ್ರಾಕೃತ ಮನುಷ್ಯನ ಅವಿಧೇಯತ್ವಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಅದು ಕಡಿಮೆ ಆಗ್ತದೆ. ಆಮೆನ್. ஒரு அன்பு கூறுதல், ಒಂದು ಪ್ರೀತಿ ಸಲ್ಲಿಸೋದು, ஒரு மன்னிப்பு, ಒಂದು ಕ್ಷಮಾಪಣೆ, ஏற்றுக்கொள்வது, ಒಂದು ಸ್ವೀಕರಿಸುವಿಕೆ, கொடுப்பது, ಕೊಡುವಂತದ್ದು, இதெல்லாம் பாருங்க உலக ரீதியான வகையில் ஜென்ம சுவாபத்தை நம்ம வாழ்க்கையில வரவே வராது. ಇದೆಲ್ಲ ಲೋಕಾನುಸಾರವಾಗಿ ಪ್ರಾಕೃತ ಮನುಷ್ಯನಿಂದ ಬರೋದಿಲ್ಲ. ஏன்னா சரீரம் எப்பொழுதுமே இந்த ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப முயற்சி எடுக்க வேண்டியதா, கஷ்டப்பட வேண்டியதா. ಯಾಕೆ ಶರೀರ ಅನ್ನುವಂಥದ್ದು ಪ್ರಾಕೃತ ಮನುಷ್ಯನ ಆತ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸ್ವೀಕರಿಸಲಿಕ್ಕೆ ಕಷ್ಟಪಡ್ತವೆ. அதனால இந்த ஆவிக்குரிய காரியங்கள் வரும்போது பாருங்க இந்த ஜென்ம சுவாபத்துக்கு அப்படியே எதிராக தான் நிக்குது. ಈ ಆತ್ಮಿಕ ಕಾರ್ಯಗಳಂತ ಬರುವಾಗ ಈ ಪ್ರಾಕೃತ ಮನುಷ್ಯನಿಗೆ ಹಾಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಿಂತಿರ್ತವೆ. நீங்க பெரும்பாலும் நிறைய எடுத்துக்குவானா, சில நேரத்துல இந்த பண விஷயத்தை கூட நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா நல்லா புரியும் சொன்ன உடனே. ಇದು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿಗಿಂತ ಹಣ ಕಾರ್ಯಗಳು ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ ಬೇಗನೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆ. இந்த பண விஷயம் வரும்போது நம்ம இந்த பணத்துக்குள்ளாக ஆளுகை செய்யப்படுவது, இந்த பணத்துக்குள்ளாக நடத்தப்படுவது நமக்கு ரொம்ப சுலபமா தெரிய ஆரம்பிச்சு. ನೋಡ್ರಿ, ಆರ್ಥಿಕ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಹಣದಿಂದ ನಡೆಸಲ್ಪಡೋದು, ಹಣದ ಆಳ್ವಿಕೆಗೆ ಒಳಪಡೋದು ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. இது வந்து ஒரு பெரிய பாதிப்பு நமக்குள்ளாக ஏற்படுத்தாது. ಇದು ಒಂದು ದೊಡ್ಡ ಬಾಧೆಯನ್ನು ನಮಗೆ ಏರ್ಪಡಿಸುತ್ತದೆ. நிறைய பேருக்கு விளங்காது பாருங்க. ಇದು ಅನೇಕರಿಗೆ ಅರ್ಥವಾಗಲ್ಲ. அதனாலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வரக்கூடிய ஐஸ்வரியத்துக்கும் தன்னுடைய அறிவினால் விசுவாசம் இருக்கும் எல்லாம் இருக்கும், ஆனால் தன் அறிவினால் அதை காத்து கொண்டு வரக்கூடிய ஐஸ்வர்யத்துக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ನೋಡ್ರಿ, ಆತ್ಮಿಕತೆಯಿಂದ ಉಂಟಾಗುವ ಐಶ್ವರ್ಯಕ್ಕೂ ತನಗೆ ನಂಬಿಕೆ ವಿಶ್ವಾಸ ಎಲ್ಲವೂ ಇರ್ತದೆ. ಆದ್ರೆ ತನ್ನ ಶಾರೀರಿಕ ಪ್ರಕಾರ ಪ್ರಾಕೃತ ಮನುಷ್ಯನ ಎದುರಾಗುವಂತ ಐಶ್ವರ್ಯಕ್ಕೆ ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. இந்த ஆவிக்குரிய நடத்துதல் உண்டாகும் பொழுது அதுல ஒரு வித்தியாசத்தை நம்ம ஆவியில ஏற்படுத்த ஆரம்பிப்பார் தேவன். ಈ ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ನಡೆಯುವಾಗ ಈ ಆತ್ಮಿಕ ಜೀವನ ನಡೆಸೋದ್ರ ಕುರಿತು ದೇವರು ನಮಗೆ ಅದನ್ನ ಏರ್ಪಡಿಸ್ತಾನೆ. நீங்க போய் வாசிங்கன்னா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல 1 ಅರಸುಗಳ ಪುಸ್ತಕ 17ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೀವು ನೋಡಿದ್ರೆ எலியாவை கர்த்தர் அனுப்புறாரு, நீ அந்த சாரிபாத்துக்கு போன்ற. ಎಲಿಯನನ್ನು ದೇವರು ಕಳಿಸ್ತಾನೆ, ಆ ಚೆರೆಪ್ತಾದ ಊರಿಗೆ ಹೋಗು, அங்க ஒரு விதவை இருப்பான், ಅಲ್ಲೊಬ್ಬ ವಿಧವೆ ಇರ್ತಾಳೆ, அவளுக்கு நான் கட்டளை இடுறேன்றாரு. ಅವಳಿಗೆ ನಾನು ಆಜ್ಞಾಪಿಸಿದ್ದೇನೆ. இப்போ எலியா வந்து அந்த பெண்மணி கிட்ட அந்த வீட்டுக்கு வரான். ಈಗ ಎಲಿಯನು ಆ ಸ್ತ್ರೀಯ ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾನೆ. அவ விறகு பொறுக்கின்னுகிறான், ಆಕೆ ಸೌದೆ ಆರಿಸ್ತಾ ಇದ್ದಾಳೆ. அவன் தண்ணி குடுன்னு கேக்குறான், ಅವನು ನೀರ್ ಕೊಡು ಅಂತ ಕೇಳ್ತಾನೆ. தண்ணி கொண்டு வர உள்ள போறான். ಆಕೆ ನೀರ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಲಿಕ್ಕೆ எனக்கு ஒரு மாலை வந்து எனக்கு அப்பத்தை சுட்டு கொண்டு வான்றான். ತಕ್ಷಣ ಎಲಿಯನ್ ಹೇಳ್ತಾನೆ, ನನಗೆ ನೀನು ಇಟ್ಟಿರುವ ಹಿಟ್ಟಿನಿಂದ ಒಂದು ರೊಟ್ಟಿ ಮಾಡಿಕೊಂಡು ಬಾ. அவன் சொல்ற அந்த வாக்கியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ಆಕೆ ಹೇಳುವಂತ ಮಾತುಗಳನ್ನು ನೋಡಿದ್ರೆ, ಇವುகளை ತಿಂದು ನಾನುம் என் பிள்ளையும் சாக வேண்டும் என்று இருக்கிறோமே, ಇದನ್ನು ಇರುವಂತದನ್ನ ಸುಟ್ಟು ತಿಂದು ನಾನು ನನ್ನ ಮಗನು ಸಾಯಬೇಕೆಂದಿದ್ದೇವೆ. பாருங்க, அவ கோட்பாடு கரெக்டா பேசுறா. ಆಕೆ ಇರುವ ನಿಯಮವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡ್ತಾಳೆ. அவ வரத்துக்கு முன்னாடியே தேவன் அந்த வார்த்தையை சொல்றாரு. ಆದ್ರೆ ಅವನು ಬರುವ ಮುನ್ನವೇ ದೇವರ ಆ ಮಾತನ್ನು ಹೇಳಿರ್ತಾನೆ, நீ சாரிபாத்துக்கு போ, ನೀನು ಚೆರಾಪ್ತಾಗಿ அங்க ஒரு விதவைக்கு நான் கட்டளை இடுகிறேன். ಅಲ್ಲೊಬ್ಬ ವಿಧವೆಗೆ ನಾನು ಆಜ್ಞಾಪಿಸಿದ್ದೇನೆ. இவன் சாரிபாத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே அந்த விதவை இடத்துல ஆண்டவர் பேசி இருக்கலாம். ಆ ಚೆರಾಪ್ತಾದ ಊರಿಗೆ ಇವನು ಬರುವ ಮುನ್ನವೇ ದೇವರು ಆ ಸ್ತ್ರೀ ಬಳಿ ಮಾತಾಡಿರ್ಬೋದು. ஏன்னா அந்த விதவையை குறித்து ஒரு விலாசத்துக்கு அந்த எலியாவுக்கு கொடுக்கிறது ஆண்டவர் தான். ನೋಡ್ರಿ, ಆ ಸ್ತ್ರೀಯ ಕುರಿತಾದ ಒಂದು ವಿಲಾಸವನ್ನು ಎಲಿಯನಿಗೆ ಕೊಡುವಂತ ದೇವರೇ. இப்ப எலியா அந்த விலாசத்தை தேடல, கர்த்தர் அந்த விலாசத்தை தராரு. ಎಲಿಯನು ಆ ವಿಲಾಸವನ್ನು ಹುಡುಕಲಿಲ್ಲ, ಬದಲಾಗಿ ದೇವರೇ ಆ ವಿಲಾಸವನ್ನು ಕೊಡ್ತಿರೋದು. இவன் வந்து கேட்கும்போது பாருங்க, அவளால அதை அங்கீகரிக்க முடியல. ಇವನು ಬಂದು ಕೇಳುವಾಗ ಆಕೆಯಿಂದ ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸಲಾಗಲಿಲ್ಲ. அவன் மனதில் இன்னொன்னு என்ன ஓடுது, ಆಕೆ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಏನು ಓಡ್ತದೆ, நீங்க யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. அவ சொல்றா, இதை சாப்பிட்டு நாங்க சாக வேண்டும் என்று இருக்கிறோம். ಆಕೆ ಹೇಳ್ತಾಳೆ, ಇದನ್ನು ತಿಂದು ನಾವು ಸಾಯಬೇಕು ಹೊರತು ಬೇರೆ ಮಾರ್ಗವಿಲ್ಲ. முதலாவது போய் சுட்டு கொண்டு என்னிடத்துல கொண்டு வா. ಆದ್ರೆ ಇವನು ಹೇಳ್ತಾನೆ, ಮೊದಲು ನೀನು ಸುಟ್ಟದನ್ನು ನನಗೆ ತಂದು ಕೊಡು. இந்த ஆவியில சில விஷயங்கள் நமக்கு ஏற்படும் போது இந்த ஆவியில வரக்கூடிய சில மாற்றங்கள் பெரிய வகையில திருப்புமுனை ஏற்படுத்தாது, சின்ன வகையின் மாற்றங்கள் அது நமக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். ನೋಡ್ರಿ, ಆತ್ಮಿಕವಾದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ರೀತಿಯಾದ ಬದಲಾವಣೆ ಎದುರಾಗದಿದ್ರು ಸಹ ಒಂದು ಚಿಕ್ಕದಾದಂತ ಸಂಭವಗಳು ಬದಲಾವಣೆ ಎದುರಾಗ್ತವೆ. உங்க ஆவிக்குள்ள வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் ஆவியானவர் ஏற்படுத்துவது ஒரு மாபெரும் வெற்றிக்கு உந்துகோலாக அமையாது. ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಏರ್ಪಡಿಸುವಂತ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಬದಲಾವಣೆಗಳು, ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯಗಳು ದೇವರ ಆತ್ಮನು ಒಂದು ದೊಡ್ಡದಾದ ಯಶಸ್ವಿಗೆ ನೇರಾಗಿ ನಡೆಸ್ತಾನೆ. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வரக்கூடிய உண்மத்துவங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில வரக்கூடிய உங்களுடைய சரீர ரீதியான மாற்றங்கள் எல்லாமே இந்த உலகத்துல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பாடத்தை மாத்திரமல்ல, ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்திக்காங்க. ನೋಡ್ರಿ, ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕದಲ್ಲಿ ಎದುರಾಗುವ ಚಿಕ್ಕದಾದ ಪ್ರಾಮಾಣಿಕತೆ ಆಗಿರ್ಬೋದು, ಬೇರೆ ವಿಷಯವಾಗಿರ್ಬೋದು, ಇವೆಲ್ಲ ಶಾರೀರಿಕವಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಂಭವನಾಗಿ ದೇವರು ಮಾಡ್ತಾನೆ. இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. ಇದೇ ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯ. இந்த ஆவிக்குரிய கோட்பாடுகள் இது அப்படியே ஆப்போசிட்டா நம்ம வாழ்க்கையில அப்படி இந்த ஜென்ம சுவாபத்தை வந்து எதிர்த்து நிக்க ஆரம்பிக்குது. ಈ ಆತ್ಮಿಕವಾದ ನಿಯಮಗಳು ಹಾಗೆ ಪ್ರಾಕೃತ ಮನುಷ್ಯನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದು ನಿಲ್ತವೆ. இது உண்மை, ಇದು ನಿಜ. நான் முதல்ல ஒரு சின்ன இடத்துல ஒரு பெரிய இடத்துக்கு வாடகைக்கு போனேன். ನೋಡ್ರಿ, ಮೊಟ್ಟ ಮೊದಲು ಒಂದು ಚಿಕ್ಕ ಸ್ಥಳದಿಂದ ಒಂದು ದೊಡ್ಡ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಾಡಿಗೆಗೆ ಹೋದೆ. 2500 ரூபாய் நான் இருந்த வீடு, 2500 500 ரூபாய்.
500 ಮನೆ அதுல ಬಾಡಿಗೆ. இருந்து நான் அடுத்து போன இடம் வந்து 16,500 ரூபாய். ನಂತರವಾಗಿ ನಾನು ಹೋದಂತ ಸ್ಥಳದ ಬಾಡಿಗೆ 16,500 அந்த இடத்துக்கு நான் போகணும்னு நினைக்கும் போது ஒரு பெரிய யோசனையா இருந்துச்சு. ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾನು ಹೋಗ್ಬೇಕಂತ ಯೋಚಿಸುವಾಗ ದೊಡ್ಡ ಒಂದು ಸವಾಲಾಗಿತ್ತು. ஆனா அந்த இடத்துக்கு போய் பார்த்தேன், இறங்கினேன். அந்த அந்த அளவுக்கு என்கிட்ட பணமும் இல்ல, அந்த அளவுக்கு என்கிட்ட அந்த வசதி அந்த நேரத்துல இல்ல. ಆ ಸ್ಥಳವನ್ನು ಹೋಗಿ ನೋಡುವಾಗ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬೇಕಾದ ಹಣನೋ ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದಂತ ಒಂದು ವಸತಿ ನಾನು ಕರದಲ್ಲಿದ್ದಿಲ್ಲ. அந்த ஹால்ல திறக்கும் போது அந்த ஹால்ல நான் நடந்துட்டு இருக்கிறேன். ಆ ಹಾಲನ್ನು ನಾನು ತೆರೆದು ಅದರಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದ್ದೇನೆ. அந்த ஹால்ல மூடி கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷம் ஆயிருக்கும். ಆ ಹಾಲನ್ನು ಮುಚ್ಚಿ ಹತ್ತತ್ರ 1.5-2 ವರ್ಷ அது ಆಗಿರೋದು. கட்டினதுல இருந்து அதை வந்து யாரும் வாடகைக்கு வராதனால அது மூடியே இருந்தது. ಅದು ಕಟ್ಟಿದ ಅಂದಿನಿಂದ ಯಾರು ಬಾಡಿಗೆಗೆ ಬರದ ಕಾರಣ ಮುಚ್ಚೇ ಇದ್ರು. உள்ள போகும்போது வரும் அந்த தூசியும், நான் கால் வைக்கும் போது என் கால் பதம் அதுல படியக்கூடிய அளவுக்கு அந்த தூசியினுடைய கனம் இருந்தது. ನೋಡ್ರಿ, ನಾನು ಆ ಒಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುವಾಗ ಧೂಳಿನಿಂದ ಕೂಡಿ ನಾನು ಹೆಜ್ಜೆ ಇಡುವ ಸ್ಥಳ ಎಲ್ಲ ಧೂಳಿನ ಅಚ್ಚೆ ಹಾಗೆ ಬೀಳುವ ಮಟ್ಟಿಗೆ ಅದು ಇತ್ತು. அந்த ஹால்ல நடந்துட்டு இருக்கும்போது அங்க ஆவியானவர் பேசுறாரு. ಆ ಹಾಲಲ್ಲಿ ನಡೀತಾ ಇರುವಾಗ ದೇವರಾತ್ಮ ನಾನೊಂದು ಮಾತಾಡ್ತಾರೆ. இந்த ஆவியில வரக்கூடிய ஒரே ஒரு உந்துகோல் இல்ல, இந்த பில்டிங்கை நீ வாடகை கேட்டு. ಈ ಆತ್ಮದಲ್ಲಿ ಬರುವಂತ ಒಂದು ಮುನ್ನಡೆಸುವಿಕೆ ಏನಂದ್ರೆ ಈ ಹಾಲನ್ನು ಬಾಡಿಗೆ ತೆಗೆದುಕೊ. உடனே எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி, ஒண்ணுமே இல்ல என் கையில இருந்தே ஒரே 10,000 ரூபாய். ತಕ್ಷಣ ನನ್ನೊಳಗಿರುವಂತ ದೊಡ್ಡ ಪ್ರಶ್ನೆ ಏನಂದ್ರೆ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಬೇರೆ ಏನಿಲ್ಲ, 10,000 ರೂಪಾಯಿ ಮಿಗಿಲ. 2 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಅದಕ್ಕೆ ಅಡ್ವಾನ್ಸ್ ಕೊಡணும். 2 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಅದಕ್ಕೆ ಅಡ್ವಾನ್ಸ್ ಕೊಡಬೇಕು. நாங்க வரும்போது ನಾನು ಅಲ್ಲಿ ಬರುವಾಗ என் மனதுல தோணினே இருக்குது. ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ತೋಚ್ತಾನೆ ಇದೆ. படி இறங்குறேன், ಮಾಡಿ ಹತ್ತೇನೆ, என்ன பண்றான்னு எனக்கு புரியல, என்ன பண்றதுன்னு புரியல, ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ. 1000 கேள்விகள் உள்ள இறம்புது, ಸಾವಿರಾರು ಪ್ರಶ್ನೆಗಳು ಒಳಗೆ கூட ஒரு நண்பர் இருக்கிறாரு, ಜೊತೆಲಿ ಒಬ್ಬ ಸ್ನೇಹಿತರಿದ್ದಾರೆ. நான் போய் இந்த ஓனர்ட்ட பேசுறேன். ಓನರ್ ಬಳಿ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾನೆ. ஓனர்ட்ட பேசணும், அவர் சொன்னா 2 லட்ச ரூபாய் அட்வான்ஸ், ஃபைனலா 18,000 ரூபாய் சொல்லி 16,500 ரூபாய் கொண்டு வந்துட்டாரு. ಅವ್ರು 2 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಅಡ್ವಾನ್ಸ್ 18,000 ಅಂತ ಹೇಳಿ ಕೊನೆಗೆ 16,500 ರೂಪಾಯಿ ಬಂದ್ರು. டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கணும், ಟೋಕನ್ ಅಡ್ವಾನ್ಸ್ ಕೊಡ್ಬೇಕು. இங்கே ஒண்ணுல அந்த 10,000 ரூபாய் தான் இருக்குது. ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಬರೀ ಇರೋದು 10,000 ರೂಪಾಯಿ ಮಾತ್ರ. நான் சொன்னேன் ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறேன். ನಾನು ಹೇಳ್ದೆ 10,000 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತೇನೆ. என் கையில இருக்கிறது அப்படியே அங்க எடுத்து கொடுத்தேன் பாருங்க. ನನ್ನ ಕರದಲ್ಲಿ ಇರೋದನ್ನ ಹಾಗೆ ತೆಗೆದುಕೊಟ್ಟೆ. உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி கூட வந்தது. ಒಳಗೆ ಒಂದು ಪ್ರಶ್ನೆನೂ ಬಂತು. இந்த நான் கொடுக்கிற பணத்தை நான் மிச்சம் கொடுக்கல, இந்த டோக்கன் அட்வான்ஸ் திரும்ப வராது. ನಾನು ಕೊಡುವಂತ ಹಣ ಮಿಗಿಲಾದದ್ದು ಕೊಡದೆ ಹೋದ್ರೆ ಈ ಟೋಕನ್ ಅಡ್ವಾನ್ಸ್ ಮತ್ತೆ என் ಬರಲ್ಲ. கையில வேற காசு கிடையாது. ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಬೇರೆ ಹಣನೂ ಇಲ್ಲ. நான் கொடுத்துட்டேன் பாருங்க. ನಾನು ಕೊಟ್ಬಿಟ್ಟೆ. உண்மையில அன்னைக்கு மாலையில எதிர்பாராத ஒரு நண்பர் வந்தார். ಆ ದಿವಸ ಸಂಜೆ ಎದುರು ನೋಡದೆ ನಿರೀಕ್ಷಿಸಲಾರದಂತ ಒಬ್ಬ ಸ್ನೇಹಿತರು ಬಂದ್ರು. அவர் சொன்னார், ನಾನೇ கொடுத்துறேன் 2 ಲಕ್ಷம். ಅವ್ರು ಹೇಳ್ಬಿಟ್ರು 2 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ನಾನೇ ಕೊಟ್ಬಿಡ್ತೇನೆ. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ನನಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಆಗ್ಬಿಡ್ತು. காலையில தான் நடந்தது, கீழே இறங்கி வந்து பெரிய அற்புதம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு நினைச்சோம். ಬೆಳಗ್ಗೆ ಈ ರೀತಿ ನಡೀತು, ಸಂಜೆ ಆಗೋದ್ರೊಳಗ ಇಂತ ಒಂದು ಅದ್ಭುತ ದೇವರೇ ಸ್ತೋತ್ರ ಅಂತ ಹೇಳಿ அவர் சொன்னவர் அவரால் கொடுக்க முடியாது போயிடுச்சு. ಹೇಳ್ದವರು ಕೊಡ್ಲಿಕ್ಕಾಗದೆ ಹೋಗ್ಬಿಟ್ರು. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ಹೇಗಿರ್ಬೋದು? நான் சொன்ன நேரம் வந்துருச்சு, ನಾನು ಹೇಳ್ದ ಸಮಯ ಬಂದ್ಬಿಡ್ತು. எனக்கு அவர்கிட்ட கேட்கறதுக்கும் மனசு முறையில வரல, ನಾನು ಕೇಳಲಿಕ್ಕೂ ಮನಸ್ಸು ಬರಲಿಲ್ಲ, ஃபோன் பண்ணவும் என்னால முடியல, ಫೋನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೂ ಆಗ್ತಿಲ್ಲ. சொன்னவர் அவரே செய்யட்டும் நானும் காத்துட்டு இருக்கிறேன். ಹೇಳ್ದಂತವರೇ ಮಾಡ್ಲಿ ಅಂತ ನಾನು ಕಾಯ್ತಾ ಇದ್ದೇನೆ. நாட்கள் கழிந்தது, ದಿನಗಳು ಕಳೀತು, நேரங்கள் கழிந்தது, ಸಮಯವೂ ಸಹ ಉರುಳಿತು. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல பாரு. ನನ್ನಿಂದ ಏನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ಲಿಲ್ಲ. உடனே நேரா என் கையில அந்த அந்த கொடுத்த 10,000 ரூபாய்க்கு அப்புறம் அந்த குறிப்பிட்ட தேதி வரையும் என்கிட்ட இன்னும் 40,000 ரூபாய் சேர்ந்தது. ಕೊಟ್ಟಂತ ದಿನಾಂಕ ಅದ್ರ ಒಳಗಾಗಿ ಇನ್ನೊಂದು 40,000 ರೂಪಾಯಿ ಸೇರಿತು. 40,000 ரூபாய் பேக்ல போட்டேன். 40,000 ರೂಪಾಯಿ ಬ್ಯಾಗ್ ಅಲ್ಲಿ ಹಾಕುದೆ. நேரா ஓனர்ட்ட போனேன். ನೇರಾಗಿ ಓನರ್ ಹತ್ರ ಹೋದೆ. நான் எதுவும் பயப்படல, ಏನ್ ಎದುರ್ಲಿಲ್ಲ. எடுத்து 40,000 ரூபாய் மேல வச்சேன். ತೆಗೆದು 40,000 ರೂಪಾಯಿ ಇಟ್ಟೆ. இந்த 40,000 ரூபாய் தான் இப்ப என்கிட்ட இருக்குது. ಈ 40,000 ರೂಪಾಯಿ ನನ್ನ ಬಳಿ ಇರೋದು. நான் சொன்ன தேதி தவறிச்சு, ನಾನು ಹೇಳಿದ ದಿನಾಂಕ ತಪ್ಪಿಬಿಡ್ತು. அதனால என்னால நான் கொடுக்க வேண்டிய பணத்தை உங்ககிட்ட கொடுக்க முடியல. ಆದ್ರಿಂದ ನಾನು ಕೊಡ್ಬೇಕಾದ ಹಣ ನಿಮ್ ಬಳಿ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ಲಿಲ್ಲ. 2 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். 2 ವಿಷಯ ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತೇನೆ. ಒಂದು, அந்த பணத்தை நிச்சயமா நான் தருவேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா எனக்கு அந்த பில்டிங்கை கொடுங்க. ಆ ಹಣವನ್ನು ಮತ್ತೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಕೊಡ್ತೇನೆ ಅಂತ ನಂಬಿಕೆ ನಿಮ್ಗಿದ್ರೆ ನನಗೆ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕೊಡ್ರಿ. இல்லன்னா ಹಾಗಿಲ್ದಿದ್ರೆ நான் கொடுத்த 10,000 ரூபாய் நீங்களே எடுத்துங்க, நான் போயிடுறேன். ಆ 10,000 ರೂಪಾಯಿ ನೀವೇ ಇಟ್ಕೊಬಿಡ್ರಿ, ನಾನು ಹೋಗ್ಬಿಡ್ತೇನೆ. அதனால அப்படியே ஒரு நிமிஷம் பாக்குறாரு. ಆ 1 ನಿಮಿಷ ಆ ವ್ಯಕ್ತಿ ಹಾಗೆ ನೋಡ್ತಿದ್ದ. வந்துட்டு அப்படியே அவர் பேசவே இல்லை, ಅವ್ರು ಮಾತಾಡ್ಲೇ ಇಲ್ಲ. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சொன்னாரு, ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ನೋಡಿ ಹೇಳಿದ್ರು, அந்த பில்டிங் நான் உனக்கு தரேன். ಆ ಬಿಲ್ಡಿಂಗ್ ನಿನ್ ಕೊಡ್ತೇನೆ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? நான் அந்த பில்டிங் உனக்கு தரணும்னு எனக்கு தோணுது. ಆ ಬಿಲ್ಡಿಂಗ್ ನಿನಗೆ ಕೊಡ್ಬೇಕಂತ ನನಗೆ ತೋಚ್ತಾ ಇದೆ. விசுவாசி ವಿಷಯ ನಂಬ್ತೀರಾ? ஆவியானவர் சில விஷயங்கள் நமக்கு நடத்தும் பொழுது நம்ம அறிவுக்கு அது சம்பந்தம் இல்லாம இருக்கும். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், அது ஆவியானவர் தான் சொல்லி இருக்கிறான் நிச்சயம் மாத்திரம் உங்களுக்குள்ள இருக்குமானால் உங்க கண்கள் அற்புதங்களை காணும். ನೋಡಿ, ದೇವರ ಆತ್ಮನ ಹೇಳುವಂತ ವಿಚಾರಗಳು ನಮ್ಮ ಬುದ್ಧಿಗೆ ಎಟಕದೇ ಇರಬಹುದು. ಆದ್ರೆ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ಆ ಆತ್ಮನೇ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ ಮತ್ತ ನಿಶ್ಚಯ ನಿಮ್ಮೊಳಗೆ ಇದ್ರೆ ದೇವರ ಆತ್ಮನ ಖಂಡಿತವಾಗಿ ಅದನ್ನ ನಡೆಸ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் நடத்துறாரு. ದೇವರು ಹಾಗೆ ನಡೆಸೋದು. நான் அந்த தேதி குறிப்பிட்ட அளவுக்கு அந்த பணத்தை தர முடியலதான், ಆ ದಿನಾಂಕ ಬರೋದ್ರೊಳಗಾಗಿ ಆ ಹಣವನ್ನು ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ போய் பேச எனக்கு அவசியம் கிடையாது. ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು ಸುಳ್ಳಾಡಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. நாளைக்கு கொடுத்துறேன் பிரதர், ನಾಳೆ அதாவது பிரதர் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா நாளைக்கு பிரதர் அப்படிலாம் நான் பேசுறேன். ಸ್ವಲ್ಪ ನೀವು ತಡ ಮಾಡಿದ್ರೆ ನಾಳಿದ್ದು ಅಥವಾ ಕೊಡ್ತೇನೆ ಬ್ರದರ್. நான் ಚೆಕ್ போட்டிருக்கிறேன் பிரதர், அது இதெல்லாம் எனக்கு அவசியமே கிடையாது. ನಾನು ಚೆಕ್ ಹಾಕಿದ್ದೇನೆ ಬ್ರದರ್, ಇದೆಲ್ಲ ನನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ.
எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಒಪ್ಕೊಳ್ತೀವಿ? பாருங்க, நிறைய பேர் நம்மள தப்பு வச்சுக்கிறதுக்கு ಅನೇಕ விதமான சூழ்நிலைகளை ನೋಡಿ, ஏற்படுத்தாங்க. ತುಂಬಾ ಜನರು ತಾವು ತಪ್ಪಿಸ್ಕೊಳ್ಳಿಕ್ಕ ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳನ್ನು ಏರ್ಪಡಿಸ್ಕೊಳ್ತಾರೆ. என்னன்னா காத்துக்கொண்டது எனக்கு அவசியம் இல்லைங்க, என்னை காக்குவரும் என் தலையை உயர்த்துகிறதும் அவரா இருக்கு. ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ ರೀ. ಕಾರಣ ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡುವಾತ, ನನ್ನನ್ನು ಉನ್ನತಿಗೆ ತರುವಾತನು ಕರ್ತನೆ. அவர் சொன்ன வார்த்தைகள் விழுந்து போக கூடாதுன்னா, அவர் சொன்ன வார்த்தைகள் விழுந்து போக முடியாத அளவுக்கு அவர் தான் காத்துக்கொள்ளணும். ಆತನ ಮಾತುಗಳು ಬಿದ್ದು ಹೋಗಬಾರದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಆತನ ಮಾತುಗಳು ಬಿದ್ದು ಹೋಗದಂತೆ ಆತನೇ ಕಾಪಾಡ್ಕೋಬೇಕು. கர்த்தனால ஒரு ಕರ್ತನ ಒಳ್ಳೆಯ ನೋಡಿ, அந்த பில்டிங் வாடகை எடுத்து ಆ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಅನ್ನು ಬಾಡಿಗೆ ತೆಗೆದು நடத்த ஆரம்பிச்சேன். ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ. முதல் மாசம் வாடகை கொடுக்கணும், ಮೊದಲನೇ ತಿಂಗಳು ಬಾಡಿಗೆ ಕೊಡಬೇಕು. 14,000 ரூபாய் என் கையில இருக்கு. 14,000 ರೂಪಾಯಿ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿದೆ. இன்னும் எனக்கு தேவையானது ஒண்ணே ஒண்ணுதான், 2,500 ரூபாய். ನನಗೆ ಬೇಕಾಗಿರೋದು 2,500 ರೂಪಾಯಿ. 9ஆம் தேதி காலையில வரையும் சந்தோஷமா இருக்கிறேன். 9ನೇ ತಾರೀಕು ಬೆಳಗಿನ ಜಾವವರೆಗೂ ಸಂತೋಷವಾಗಿದೆ. 2,500 தான் எப்படியாவது சரி பண்ணி 2,500 ತಾನೆ ಹೇಗಾದ್ರೂ ಕೊಟ್ಬಿಡೋಣ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ಏನ್ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ. கர்த்தர்ட்ட போறேன், ದೇವ್ರ ಹತ್ರ ಹೋಗ್ತೇನೆ. அடுத்த நாள் காலையில ஜெபம் பண்றேன். ಬೆಳಗಿನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದೇನೆ. ஆண்டவரே, நீர் கொடுத்த பணத்துக்காக நான் ಸ್ವಾಮಿ, ನೀನು ಕೊಟ್ಟಂತ ಹಣಕ್ಕಾಗಿ ವಂದನೆ. ஆண்டவரே, நீ இன்னும் 2,500 ரூபாய் தந்து விட்டீர், ಅದಕ್ಕಾக உமக்கு ಸ್ವಾಮಿ, 2,500 ರೂಪಾಯಿ ನೀನು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದೀಯ, ಅದಕ್ಕಾಗಿ ವಂದನೆ. அந்த ஹால் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். அதுதான் என் வீடு, அதுதான் எனக்கு எல்லாமே. அப்ப எனக்கு கல்யாணம் ஆகாதனால என் ஃபுல் பீட் தான் எனக்கு பெட், என்னுடைய சர்ச் தான் எனக்கு எல்லாமே. ಆ ಹಾಲಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಇರ್ತಿತ್ತು. ಕಾರಣ ನಾನು ಮದುವೆ ಆಗದ ಕಾರಣ ಆ ವೇದಿಕೆ ನನಗೆ ಹಾಸಿಗೆ ಎಲ್ಲವೂ ನಾನು ಅಲ್ಲೇ ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೆ. பிரசங்கமும் அங்கதான், சாப்பிடுறது அங்கதான், குளிக்கிறது அங்கதான், தூங்குறது அங்கதான், ஜபமும் அங்கதான், அதுலயே சுத்திட்டு இருப்போம். ಪ್ರಸಂಗನೂ ಅಲ್ಲೇ, ಊಟ ಮಾಡೋದಲ್ಲೇ, ನಿದ್ರೆ ಮಾಡೋದಲ್ಲೇ, ಅಲ್ಲೇ ಸುತ್ತಾಡ್ತಾ ಇರ್ತಿದ್ದೆ. அங்க யாருமே கிடையாது. அப்ப ಕಾರಣ ಅಲ್ಲಿ ಯಾರು நான் ಇರ್ತಿದ್ದಿಲ್ಲ, மட்டும் தனியா இருப்பேன் பாருங்க. ನಾನು ಒಬ್ಬನೇ ಆಗಿರ್ತಿದ್ದೆ. பெரிய ஹால் அது, ದೊಡ್ಡ ಹಾಲ್ ಅದು. அது அப்போ வந்து நான் எடுக்கும்போது 1,200 1,250 ஸ்கொயர் ஃபீட். ನಾನು ತೆಗೆಯುವಾಗ 1,200 1,250 அது ಸ್ಕ್ವೇರ್ நான் மட்டும் படுத்துட்டு இருப்பேன். ಅದ್ರಲ್ಲಿ ನಾನು ಮಾತ್ರ ಮಲಗ್ತಿದ್ದೆ. ஆண்டவர் பேசுறாரு, ಆಗ ದೇವ್ರು ಮಾತಾಡ್ತಿದ್ದಾನೆ. உனக்கு 2,500 ரூபாய் நான் தருவேன், நீ நம்புறியா? ನಿನಗೆ 2,500 ರೂಪಾಯಿ ನಾನು ಕೊಡ್ತೇನೆ, ನಂಬ್ತೀಯಾ? கண்டிப்பா நம்புறேன். ನಾನು ಹೇಳ್ದೆ, ಖಂಡಿತವಾಗಿ ನಂಬ್ತೇನೆ. கர்த்தரால் கூடாது ஒன்றும் இல்லை. ಕರ್ತನಿಗೆ ಅಸಾಧ್ಯವಾದ ಒಂದು ಇಲ್ಲ. கர்த்தர் சொன்னாரு. ಕರ್ತನ ಹೇಳ್ದ, அப்ப 16,500 நான் தருவேன், நீ நம்புறியா? ಅಂದ್ರೆ 16,500 ರೂಪಾಯಿ ನಾನು ಕೊಡ್ತೇನೆ, ನಂಬ್ತೀಯಾ? நிச்சயமா நம்புறேன். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಂಬ್ತೇನೆ. அப்ப இந்த 14,000 ரூபாய் இந்த ஊழியக்காரனுக்கு அனுப்பிச்சிருன்றாரு. ಅಂದ್ರೆ ಈ 14,000ನ ಈ ಸೇವಕನ ಕಳಿಸ್ಬಿಡ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ಹೇಗಿರ್ಬೋದು ನೆನೆಸ್ತೀರಾ? இடுகிடுன்னு ஆயிப்போச்சு. ನಡಕ ಉಂಟಾಗ್ಬಿಡು. உடனே டங்ஸ்ல பேச ஆரம்பிச்சு. ತಕ್ಷಣ ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿದೆ. ஏன்னா நமக்கு வந்து ஒதுரும் போது நாக்கு தானே ஆட ஆரம்பிச்சிடும். ನಡಕ ಉಂಟಾಗುವಾಗ ನಾಲಿಗೆ ತಾನಾಗಿ ಆಡ್ತದೆ. இல்ல ஆண்டவர் பேசுறாரா இல்லையா? ದೇವ್ರು ಮಾತಾಡ್ತಿದಾನ ಇಲ್ವಾ? இல்ல இது வேற சத்தம். ಅಥವಾ ಇದು ಬೇರೆ ಶಬ್ದನಾ? ஏன்னா முதல் மாச வாடகை, ಮೊದಲನೇ ತಿಂಗಳ ಬಾಡಿಗೆ ರೀ. அதனால ரொம்ப மோசமானவர். ரொம்ப ரொம்ப கரெக்டா வாடகைன்னா அப்படியே 10ஆம் தேதினா 10ஆம் தேதி உட்காருவார். ಮನುಷ್ಯ ತುಂಬಾ ಮೋಸಕರವಾದನು. 10ನೇ ತಾರೀಕು ಬಾಡಿಗೆ ಅಂದ್ರೆ 10 ದಿನ ಬಂದು ನಿಂತ್ಕೊಬಿಡ್ತಿದ್ದ. அப்படியே அங்க வந்து உட்காந்துக்குவார். அப்படியே 10ஆம் தேதி அவர் ஆபீஸ்ல எல்லாம் வந்து வரிசையா கொடுத்துட்டே இருப்பாங்க பாரு. 10ನೇ ತಾರೀಕು ಅಂತ ಆಫೀಸಲ್ಲಿ ಬಂದು ಕುಂತ್ಕೊಂಡ್ರೆ ಎಲ್ಲರೂ ಕೊಡ್ತಾ அதுதான் ಇರ್ತಾರೆ. வேற முதல் மாச வாடகை. ಅದು ಬೇರೆ ಮೊದಲನೇ ತಿಂಗಳ ಬಾಡಿಗೆ. நான் எப்படி இது முடியும்னு எனக்கு புரியல. ಇದನ್ನ ಹೇಗೆ ಮುಗಿಸೋದು ಅನ್ನೋದೇ அடுத்த ಅರ್ಥವಾಗ್ತಿಲ್ಲ. நாள் காலையில 10ஆம் தேதி காலையில பொழுது விடியுது. ನಂತರ ದಿನ 10ನೇ ತಾರೀಕು ಬೆಳಗ್ಗೆ ಒತ್ತಾರೆ ಆಗ್ತಿದೆ. நான் பேசுறேன், ನಾನು ಮಾತಾಡ್ತೀನಿ. மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் என்னோடு இடைப்படுவீரார். ಸ್ವಾಮಿ, ಮತ್ತೊಂದು ಆವರ್ತಿ ನೀನು ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತಾಡು. ஒரு சத்தமும் இல்ல. ಯಾವ ಶಬ್ದನೂ ಇಲ್ಲ. ஆண்டவரே இது செய்யட்டுமா வேணாவா? ಸ್ವಾಮಿ, ಇದನ್ನ ಮಾಡ್ಲಾ இந்த ಬೇಡ? வார்த்தையில பேசுங்க. ನನಗೆ ವಾಕ್ಯದೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ರಿ. ஒண்ணும் வரல. ಏನು ಬರ್ತಿಲ್ಲ. திரும்ப ஆண்டவரே இது எப்படி நான் நடப்பிக்கிறது? ದೇವ್ರೆ, ಮತ್ತೊಂದು ಆವರ್ತಿ ನಾನು ಹೇಗೆ ಇದನ್ನ ನಡೆಸೋದು? நீ நம்ப மாட்டீங்க. ನೀವು ನಂಬಲ್ಲ. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு உந்துதலோ அந்த ஆவியின் சத்தமோ என் வாழ்க்கையில கேட்கவே இல்லை. ನಂತರವಾಗಿ ಆ ರೀತಿ ಪ್ರೇರೇಪಣೆನೋ ಆ ರೀತಿ ಆತ್ಮನ ಶಬ್ದ ನಾನು ಕೇಳಲೇ ಇಲ್ಲ. சரி, முடிவு எடுத்துட்டேன். ತೀರ್ಮಾನಿಸ್ಬಿಟ್ಟೆ, நடக்குது நடக்கட்டும். ನಡೆಯೋದು ನಡೆಯಲಿ. நேரா பேங்க் போனேன். ನೇರಾಗಿ ಬ್ಯಾಂಕ್ಗೆ ಹೋದೆ. எந்த பாஸ்டருடைய நம்பர் எனக்கு சொன்னாரோ அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன். ಯಾವ ಪಾಸ್ಟರ್ ನನಗೆ ಹೇಳಿದ್ರು ಆ ಪಾಸ್ಟರ್ ಫೋನ್ ಮಾಡಿದೆ. அந்த பணத்தை எடுத்தேன். ಹಣವನ್ನು ತೆಗೆದೆ. அந்த பேங்க்குக்கு போனேன். ಬ್ಯಾಂಕ್ಗೆ ಹೋದೆ. கவுண்டர்ல நிக்கும் போது கூட நாக்கு ஒதுரினே இருக்குது, டங்ஸ்ல பேசினே இருக்குது. ಸಾಲಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಳ್ಳುವಾಗ್ಲೂ ನಾಲಿಗೆ ಅಲ್ಲಾಡ್ತಿದೆ. ಅನ್ಯ ಭಾಷೆ போகும்போது வேண்டாம் அப்படி சத்தம் வருமா? ஆபிரகாம் வெட்டும் போது கை தூக்குனவர் அந்த மாதிரி ஏதாவது சத்தம் வருமா? ಹತ್ರ ಹಣ ಹಾಕುವಾಗ ಅಬ್ರಾಹ್ಮಣೇ ಬೇಡ ಅಂತ ಕೊನೆ ನಿಮಿಷದಲ್ಲಿ ಹೇಳ್ದಾಗ ನನಗೇನಾದ್ರೂ ಹೇಳ್ತಾನೋ? கவுண்டர்ல இருந்து கையை இழுத்துடலாம், ಕೌಂಟ್ರಿಂದ ಕೈ ತೆಗೆದ್ಬಿಡೋಣ. அவ்வளவு பெரிய எண்ணம் இருந்தது பாரு. ದೊಡ್ಡ ಯೋಚನೆ ಇತ್ತು. ஆனா கொடுத்தேன். ಕೊಟ್ಬಿಟ್ಟೆ. நேரா வெளியில பார்க்கிங் வந்தேன். ನೇರಾಗಿ ಹೊರಗಡೆ ಒಂದು ಪಾರ್ಕಿಂಗ್ ಬಂದೆ. அப்ப நான் ஒரு புல்லட் வச்சிருந்தேன். ಆಗ ಒಂದು ಬುಲೆಟ್ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೆ. அது மேல உட்காந்து ಅದ್ರ ಮೇಲೆ ಕುಳಿತು ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். ಒಂದೇ ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದೆ. இன்னைக்கு வரையும் ಇವತ್ತವರೆಗೂ நான் அந்த வார்த்தையை நான் கடைபிடிக்கல. ಆ ಮಾತನ್ನ ನಾನು ಕೈಗೊಳ್ತಿದ್ದೆ. ஆண்டவரே, ಸ್ವಾಮಿ, ஒரு மாசம் அந்த பில்டிங்ல ஊழியம் பண்ணேன். ಒಂದು ತಿಂಗಳಲ್ಲಿ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡಿದ್ದೆ. 30 நாள் நான் வெற்றியை கண்டிருக்கிறேன். ಈ 30 ದಿನ ಜಯವನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ. 31வது நாளைக்கு நான் வெற்றியை தான் காணுவேன். 31ನೇ ತಾರೀಕು ಬೆಳಗ್ಗೆನೂ ನಾನು ಜಯವನ್ನೇ ನೋಡ್ತೇನೆ. நீங்க நம்ப மாட்டீங்க, ನೀವು ನಂಬಲ್ಲ. அந்த பில்டிங்ல 6 வருஷம் இருந்தேன். ಆ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಅಲ್ಲಿ 6 ವರ್ಷ ಇದೆ. ஒவ்வொரு மாசமும் வாடகை கொடுத்துருக்கேன். ಪ್ರತಿ ತಿಂಗಳು ಬಾಡಿಗೆ ಕಟ್ಟಿದ್ದೇನೆ. ஆமென். ಆಮೆನ್.
உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு நடத்துதல் உங்க வாழ்க்கைய பரிபூர்ண வரை உங்களை கொண்டு போய் சேர்ப்பாரு. ಜೀವನದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಒಂದು ಚಲನೆ, ಆ ಒಂದು ಮುಂದೂಡುವಿಕೆ ಜೀವನದ ಅಂತ್ಯದವರೆಗೂ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತದೆ. ஆமென். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ಇದೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು. பாருங்க, இது மீண்டும் மீண்டும் அவர் வந்து உங்களை உந்தினே இருக்க மாட்டார். செய் 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 செய், நான் தான் சொல்றேன், செய், நான் தான், அதெல்லாம் பேச மாட்டாங்க. ಮತ್ತೆ ಮತ್ತೆ ನಿಮ್ಮನ್ನು ಮುಂದೂಡ್ತಾ ಇರಲ್ಲ, ನಾನೇ ಇದು ನಾನೇ ಮಾಡು ಮಾಡು ಅಂತ ಹೇಳಲ್ಲ. ஆண்டவர் இன்னும் ஒரு முறை உத்தேசிங்க. கிதியோனிடத்தில் நீங்க பேசின மாதிரி அதெல்லாம் பழைய ஏற்பாடு. ಸ್ವಾಮಿ ನೀನು ನನಗೆ ಮತ್ತೆ ಒಂದೇ ಒಂದು ಸಾರಿ ಸಹಾಯ ಮಾಡು, ಗಿದ್ಯೋನಿಗೆ ಮಾಡ್ದ. ஒரே முறை நான் மீண்டும் ஒரு முறை தோலை இப்படி போறேன், தோலை அப்படி போறேன், பனி இங்கே இறங்கட்டும், பனி அங்கே இறங்கட்டும், எந்த கிமிக்ஸும் வேலை செய்யாது. ಸ್ವಾಮಿ ತೋಲನ್ನು ಈ ಕಡೆ ಹಾಕ್ತಾನೆ ಆ ಕಡೆ ಹಾಕ್ತಾನೆ, ಮಂಜು ಇಲ್ಲಿ ಬೀಳಿ ಅಲ್ಲಿ ಬೀಳಬಾರ್ದು, ಇದೆಲ್ಲ ಏನು ಇರಲ್ಲ. உங்களுக்குள்ளாக உங்க ஆவி அவருடைய வார்த்தையினுடைய உறுதி, அந்த வசனத்தினுடைய தாக்கம் ஏற்படுது பாருங்க, அதுதான் வெற்றியினுடைய உந்துகோல். ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಆತನ ಒಂದು ವಾಕ್ಯದ ಪರಿಣಾಮ ಏರ್ಪಡ್ತದೆ ನೋಡ್ರಿ, ಅದೇ ನಿಮ್ಮ ಜೀವನದ ಒಂದು ಯಶಸ್ವಿ. ஆமென். ಆಮೆನ್. எதமே விசுவாசிக்கிறீங்க. இதை நான் பலமுறை பார்த்துட்டேன். ಇದನ್ನ ಹಲವು ಸಾರಿ ನೋಡಿದೆ. பாருங்க, அதனால எனக்கு வந்து அந்த ஜென்ம சுபாவங்களை எப்படி அடக்குறதுன்னு தெரியும். ಈ ಪ್ರಾಕೃತ ಮನುಷ್ಯನನ್ನು ಹೇಗೆ ನಿಯಂತ್ರಿಸಬೇಕನ್ನ ತಿಳ್ಕೋಬೇಕು. நீங்க நினைக்கிற மாதிரி அது ரொம்ப ஈஸியா இல்ல எனக்கு செய்யறதுக்கு. ಅದು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಬಹಳ ಸುಲಭ ಅಲ್ಲ ನನಗೆ. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்புல போட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. ಶಾದ್ರಾಕ್ ಮೇಷಕ್ ಆಬೇದ್ನೆಗೋವನ್ನು ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕದಾಗಿತ್ತು ನನ್ನನ್ನು. கடைசி நிமிஷம் வரையும் அதை செய்யறதுக்கு நான் என் ஜென்மம் என்னை விடவே இல்லை. என் ஜென்ம சுபாவம் அதுல விடவே கிடையாது. ಕೊನೆ ನಿಮಿಷದವರೆಗೂ ಅದನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸ್ಲಿಕ್ಕೆ ನನ್ನ ಪ್ರಾಕೃತ ಮನುಷ್ಯನ ಅದನ್ನು ಬಿಡಲೇ ಇಲ್ಲ. நான் உங்களுக்கு சொல்றேன், ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತೇನೆ, அந்த அக்னியில நான் பாய்ந்தேன், ಅಗ್ನಿಯಲ್ಲಿ ನಾನು ಬೀಳಲ್ಪಟ್ಟೆ. நான் சொல்றேன், ಹೇಳ್ತೇನೆ, நான் வேகாத அதிலிருந்து வெளியில இருந்தேன், ನಾನು ಬೆಂದು ಹೋಗದೆ ಅದರಿಂದ ಹೊರಗೆ ಬಂದೆ. எதமே விசுவாசி. ನಂಬ್ತೀರಾ? எப்பவுமே பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையின் உறுதியே அதுதான். ಯಾವಾಗ ನೋಡ್ರಿ ದೇವರ ವಾಕ್ಯ ದೃಢವಾಗಿರ್ಬೇಕು. அதனால சில விஷயங்கள் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ಕೆಲವೊಂದು ವಿಷಯಗಳು ತೆಗೆದು ತೋರಿಸ್ತೇನೆ. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மள நடத்தக்கூடிய அந்த விதமும், பரிசுத்த ஆவியினால் நம்ம ஏற்படக்கூடிய ஒரு மாற்றமும் எந்த அளவு இருக்குதுன்னு பாருங்க. ನೋಡಿ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಏರ್ಪಡುವಂತ ವಿಧಾನನು, ಅದ್ರ ಆತ್ಮನಿಂದ ಏರ್ಪಡುವಂತ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಹೇಗಿರ್ತದೆ ಅನ್ನೋದು. வாங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம், ರೋಮಪುರದವರಿಗೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது வசனம். 5ನೇ ವಾಕ್ಯ. அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ಶರೀರ ಭಾವವನ್ನು ಅನುಸರಿಸುವವರು ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವುಗಳ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡುತ್ತಾರೆ, ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ಅನುಸರಿಸುವವರು ಪವಿತ್ರಾತ್ಮನಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವುಗಳ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡುತ್ತಾರೆ. இது இந்த ரெண்டு வித காரியத்தை பேசுறாரு. ಎರಡು ಕಾರ್ಯವನ್ನು ಇಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾನೆ. இதுல வாசிக்கும் போது ಓದುವಾಗ மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ಶರೀರ ಭಾವವನ್ನು ಅನುಸರಿಸುವವರು ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವುಗಳ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡುತ್ತಾರೆ, ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ಅನುಸರಿಸುವವರು ಪವಿತ್ರಾತ್ಮನಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವುಗಳ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡುತ್ತಾರೆ. நீதிமொழிகளில் சொல்லப்படுது, ஒருத்தர் நினைவு எப்படி அவன் அப்படியே இருக்கிறான். ಜ್ಞಾನೋಕ್ತಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಯೋಚನೆ ಹೇಗೆಯೋ ಅವನು ಹಾಗೆ ಇದ್ದಾನೆ. உங்க சிந்தனைகளுக்குள்ளாக ஆவியானவர் ஏற்படுத்தக்கூடிய அந்த மாறுதல் வரலன்னா அந்த ஆவியினுடைய வெற்றி உங்களால காண முடியாது. ನಿಮ್ಮ ಯೋಚನೆಯೊಳಗ ಮನಸ್ಸಿನೊಳಗೆ ಆತ್ಮನಿಂದ ಉಂಟಾಗುವಂತ ಮನಸ್ಸು ಉಂಟಾಗದಿದ್ರೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಜಯ ಕಾಣಲ್ಲ. அதனாலதான் அந்த ரெண்டு சிந்தனையை சொல்றாரு. ಆದ್ರಿಂದ ನಾನು ಎರಡು ಮನಸ್ಸನ್ನ ಕುರಿತು ಹೇಳ್ತೇನೆ. மாமிசத்துக்குரியவர்கள் மாமிசக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ಶರೀರ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಶರೀರವನ್ನು ಅದು ಮನಸ್ಸಿಡ್ತದೆ, ಆತ್ಮಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು ಆತ್ಮನವುಗಳ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡ್ತದೆ. நம்ம எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் ஆவியினுடைய சிந்தனையின் அடிப்படையில் தான் அந்த விஷயத்தையே பார்க்கணும், அதை தீர்மானிக்கணும், அதை செயல்படுத்தணும். ಯಾವ ಒಂದು ವಿಷಯವಾಗಿದ್ರೂ ಆತ್ಮಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಯೋಚಿಸಬೇಕು, ಮಾತಾಡಬೇಕು, ತೀರ್ಮಾನಿಸಬೇಕು. இந்த ஆவிக்குரிய சிந்தனை எப்படிப்பட்டதுன்னா அந்த தரத்தை ஆவியானவர் எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்க்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ಆತ್ಮನಲ್ಲಿ ಮನಸ್ಸಿಡುವಂತದ್ದು ಹೇಗಂದ್ರೆ ಆತ್ಮನು ಯಾವ ರೀತಿ ನೋಡ್ತಾನೋ ಆ ರೀತಿ ನೋಡುವಂತದ್ದಾಗಿದೆ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 16ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ಅಧ್ಯಾಯ 16. சீமோன் பேதுரு 13ல இருந்தே வாசிக்கிறேன். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். 13ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದ್ತಾನೆ. ಯೇಸು ಫಿಲಿಪ್ಪನ ಕೈಸರಿಯ ಎಂಬ ಪಟ್ಟಣದ ಪ್ರಾಂತ್ಯಕ್ಕೆ ಬಂದಾಗ ಜನರು ಮನುಷ್ಯಕುಮಾರನೆಂಬ ನನ್ನನ್ನು ಯಾರು ಅನ್ನುತ್ತಾರೆ ಎಂದು ತನ್ನ ಶಿಷ್ಯರನ್ನು ಕೇಳಿದಕ್ಕೆ, அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். ಅವರು ನಿನ್ನನ್ನು ಕೆಲವರು ಸ್ಥಾನಿಕನಾದ ಯೋಹಾನನು ಅನ್ನುತ್ತಾರೆ, ಕೆಲವರು ಎಲಿಯನು ಅನ್ನುತ್ತಾರೆ, ಬೇರೆ ಕೆಲವರು ಎರೇಮಿಯನು ಇಲ್ಲವೇ ಪ್ರವಾದಿಗಳಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಅನ್ನುತ್ತಾರೆ ಎಂದು ಹೇಳಿದರು. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். ಆತನು ಅವರನ್ನು, ಆದರೆ ನೀವು ನನ್ನನ್ನು ಯಾರೆನ್ನುತ್ತೀರಿ ಎಂದು ಕೇಳಲಾಗಿ, ரெண்டு பேருடைய சிந்தனையிலிருந்து எந்த விதமான வார்த்தைகள், எந்த விதமான பிக்சர்
அவங்க மனதில் இருக்குதுன்றத இயேசு கேக்குறாரு. ನೋಡ್ರಿ, ಇಬ್ಬರ ನಡುವೆ ಇರುವಂತ ಮನಸ್ಸಿನ ವಿಚಾರ ಅಥವಾ ಅವರಲ್ಲಿ ಇರುವಂತ ಚಿತ್ರ ಏನೆಂಬುದನ್ನು ಯೇಸು ಅಲ್ಲಿ ಕೇಳ್ತಾನೆ. ஜனங்கள் யாருன்னு சொல்றாங்க? ಜನರು ಯಾರು ಅನ್ನುತ್ತಾರೆ? ஒரு சிலர் அவரை பார்க்கும்போது சொல்றாங்க அவர் எலியா, ಕೆಲವೊಬ್ಬರು ಆತನನ್ನು ನೋಡುವಾಗ ಈತನು ಎಲಿಯನು, அவர் யோவான் ஸ்நானகன், ಈತನು ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನು, இதெல்லாம் இப்படி இருக்கும்னு அவங்க பேசுறாங்க. ಕೆಲವೊಬ್ರು ಈ ರೀತಿ ಇರಬಹುದಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. உடனே அவர் சொல்றாரு, சரி நீங்க என்ன பாக்குறீங்க? ತಕ್ಷಣ ಆತನು ಕೇಳ್ತಾನೆ, ಸರಿ ನೀವೇನನ್ನುತ್ತೀರಿ? உடனே பாருங்க பேதுரு சொல்றாரு, ಪೇತ್ರನು ಹೇಳ್ತಾನೆ, சீமோன் பேதுரு பிரதியுತ್ತರವಾಗಿ நீ ಜೀವನುಳ್ಳ ದೇವರ ಕುಮಾರನಾಗಿ ಕ್ರಿಸ್ತ என்றான். ಸೀಮೋನ್ ಪೇತ್ರನು, ನೀನು ಬರಬೇಕಾಗಿರುವ ಕ್ರಿಸ್ತನು ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರ ಕುಮಾರನು ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟನು. உடனே இயேசு அவனுக்கு சொல்றாரு, ತಕ್ಷಣ ಯೇಸು ಹೇಳ್ತಾನೆ, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், மாமிசமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ಅದಕ್ಕೆ ಯೇಸು, ಯೋನನ ಮಗನಾದ ಸೀಮೋನನೇ ನೀನು ಧನ್ಯನು, ಈ ಗುಟ್ಟು ನಿನಗೆ ತಿಳಿಸಿದವನು ನರಮನುಷ್ಯನಲ್ಲ, ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನನ್ನ ತಂದೆಯೇ ಎಂದು ತಿಳಿಸಿದನು. பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನನ್ನ ತಂದೆ ನಿನಗೆ ತಿಳಿಸಿರೋದು. பாருங்க, கிறிஸ்துவை பார்க்கும்போது இவர் ஜீவனுள்ள தேவன் என்ற ஒரு வெளிப்பாடு அது மாமிச சிந்தையில வந்ததல்ல, அது ஆவியின் சிந்தையில வருது. ನೋಡ್ರಿ, ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನೋಡುವಾಗ ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರ ಕುಮಾರನ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಇದು ಶರೀರದಿಂದ ಏರ್ಪಟ್ಟದಲ್ಲ, ಆತ್ಮದಿಂದ ಏರ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಪ್ರಕಟಣೆ. அதனால இயேசு சொல்றாரு, இது உனக்கு மாமிசமும் ரத்தமும் வெளிப்படுத்தல. இது ಆದ್ರಿಂದಲೇ ಅಲ್ಲಿ ಯೇಸು ಹೇಳ್ತಾನೆ, ಇದು ನಿನ್ನ ಶರೀರನೋ ಮಾಂಸ ನೀನು ಪ್ರಕಟಿಸಿದಲ್ಲ. இந்த மாமிசம் ரத்தமும் தேவனுடைய முழு மகிமையை நமக்கு வெளிப்படுத்த முடியாது. ನರ ಮನುಷ್ಯ ಅಂತ ಹೇಳುವಂತದ್ದು ದೇವರ ಪೂರ್ಣವಾದ ಮಹಿಮೆ ತೋರ್ಪಡಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ஒத்துக்கிறீங்க? ಎಷ್ಟು ಒಪ್ಕೊಳ್ತೀರಿ? நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, ತುಂಬಾ ಜನರು ಏನ್ ಅನ್ಕೊಳ್ತಾರೆ, கர்த்தருடைய காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறோம், ದೇವರ ಕಾರ್ಯ ಮಾಡ್ಬೇಕಂತ. அது மாமிசமும் ரத்தத்தினால் உருவாகுது அல்ல. ಆದ್ರೆ ಇದು ಶರೀರದಿಂದಲೂ ಮಾಂಸದಿಂದ ಉಂಟಾಗೋದಲ್ಲ. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನನ್ನ ತಂದೆ ಇದನ್ನು ನಿನಗೆ ತಿಳಿಸಿರೋದು. விளங்குது? ಎಷ್ಟು ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ? அவ வந்து பேசும்போது அந்த ஒரு வார்த்தை பயன்படுத்துறா, இது உனக்கு இந்த மாமிசம் ரத்தம் வெளிப்படுத்தாது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳ್ತಿದ್ದೆ, ಇದು ನಿನಗೆ ನರ ಮನುಷ್ಯನು ತಿಳಿಸುವಂತದೇ ಅಲ್ಲ. விசுவாசி ನಂಬ್ತೀರಿ? நான் உங்களுக்கு சொல்றேன், ನಿಮಗೆ ಹೇಳ್ತೇನೆ, இந்த மாமிச ரத்தமும் எப்பவுமே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மள முன்னேற விடாம இழுத்துனே இருக்கும். ಈ ಶರೀರ ಅಥವಾ ಮಾಂಸ ಅಂತ ಹೇಳುವಂತದ್ದು ನಮ್ಮನ್ನ ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಮುಂದುವರಿಲಿಕ್ಕೆ ಬಿಡೋದೇ ಇಲ್ಲ. ஒரு மாட்டு வண்டி ஓட்டும் போது ಒಂದು ಎತ್ತಿನ ಬಂಡಿ ಓಡಿಸುವಾಗ அதுக்கு ஒரு கயிறு போட்டு வச்சிருப்போம், ಅದಕ್ಕೊಂದು ಹಗ್ಗ ಹಾಕಿಟ್ಟಿರ್ತಾರೆ. அந்த மாட்டு வண்டியில அந்த கயிறை எந்த அளவுக்கு இழுக்க முடியுதோ அந்த மாட்டை அதுல அந்த கயிறை வச்சுதான் ಕಂಟ್ರೋಲ್ பண்ண முடியும். ಈ ಎತ್ತಿನ ಬಂಡಿಯನ್ನು ಹೇಗೆಲ್ಲ ನಿಯಂತ್ರಿಸಬೇಕು, ಆ ಎತ್ತಿನ ಮೇಲೆ ಇರುವಂತಹ ಹಗ್ಗನ ಹಿಡ್ಕೊಂಡೆ ಅದನ್ನ ನಿಯಂತ್ರಿಸಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತೆ. அந்த கயிறு வந்து மாட்டுடைய சக்தியை இழுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கோட்பாடு, அவ்வளவுதான். ಆ ಹಗ್ಗ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಎತ್ತಿನ ಶಕ್ತಿಯನ್ನು ಎಳೆಯುವ ಮಟ್ಟಿಗೆ ಒಂದು ನಿಯಮ ಅಷ್ಟೇ. இந்த ஜென்ம சுவாபம் ஒரு கயிறு மாதிரி. ಈ ಪ್ರಾಕೃತ ಮನುಷ್ಯ ಅನ್ನೋದು ಒಂದು ಹಗ್ಗ ಇದೆ. இந்த ஆவிக்குரிய தன்மையில நம்மள முன்னேற முடியாம எந்த அளவுக்கு நம்மள கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வர முயற்சி எடுக்கும். ಈ ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ಎಲ್ಲಿವರೆಗೂ ಮುಂದುವರಿಲಿಕ್ಕೆ ಆಗದಂತೆ ಹಿಡಿಬೇಕು ಅಲ್ಲಿವರೆಗೂ ಅದು ಹಿಡಿತದೆ. நீங்க அன்பு கூறுதலா இருக்கலாம், ನೀವು ಪ್ರೀತಿಸುವವರಾಗಿರಬಹುದು, மனம் மாறுதல்ல இருக்கலாம், ನೀವು ಮನಸ್ಸು ಮಾರ್ಪಡುವಿಕೆ தேவ சுவாபங்களை உங்களுக்குள்ளாக வளர்த்துக் கொள்வதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கும்போது அப்படி அவன் செய்யலாம். ದೇವರ ಸ್ವಭಾವಗಳು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬೆಳೆಸ್ಕೊಳ್ಬೇಕಂತ ನೆನೆಸುವಾಗ ಅದನ್ನು ಮಾಡಬಹುದು. பணத்தை கொடுக்கும்போது செய்யலாம், ಹಣವನ್ನು ಕೊಡುವಾಗ ಮಾಡಬಹುದು. முழுமையாக அந்த ஜென்ம சுவாபம் என்ன பண்ணுதுன்னா இந்த ஆவியை அடக்க முடியாது, இந்த ஆவியை வந்து சிறையிருப்புல கொண்டு போக முடியாது. ಪೂರ್ಣವಾದ ಈ ಪ್ರಾಕೃತ ಮನುಷ್ಯನು ಈ ಆತ್ಮವನ್ನು ಸೆರೆ ಹಿಡಿಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, அது வாய்ப்பே கிடையாது, ಅದಕ್ಕೆ ಅವಕಾಶನೇ ஆனா ಇಲ್ಲ. இந்த ஜென்ம சுவாபம் என்ன பண்ணுது, ஆவியினுடைய நடத்துல நம்ம போக முடியாத அளவுக்கு நம்மள ஒரு ಕಂಟ್ರೋಲ್ கொண்டு ಈ வருது. ಪ್ರಾಕೃತ ಮನುಷ್ಯನ್ ದೇವರ ಆತ್ಮನ ವಶದಲ್ಲಿಯೂ ನಡೆಸುವಿಕೆಯಲ್ಲಿ ಹೋಗದಂತೆ ನಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ಒಂದು ನಿಯಂತ್ರಣಕ್ಕೆ ತಂದು ಬಿಡ್ತಾರೆ. 18 ಯೇಸು ಅವನಿಗೆ பேசுறாரு. 18 ಯೇಸು ಮಾತಾಡ್ತಾನೆ, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் ಮೇಲೆ ಸಭೆயை ಕಟ್ಟುವೆನು, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ಮತ್ತು ನಾನು ನಿನಗೆ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ, ಅದೇನೆಂದರೆ ನೀನು ಪೇತ್ರನು, ಈ ಬಂಡೆಯ ಮೇಲೆ ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವೆನು, ಪಾತಾಳದ ಲೋಕದ ಬಲವು ಅದನ್ನು ಸೋಲಿಸಲಾರದು. பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு தருவேன், பூலோகத்தில் நீ கட்டப்படுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டழுப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டழுக்கப்பட்டிருக்கும். ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ಬೀಗದ ಕೈಗಳು ನಿನಗೆ ಕೊಡುವೆನು, ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನೀನು ಯಾವುದನ್ನು ಕಟ್ಟುತ್ತೀಯೋ ಅದು ಪರಲೋಕದಲ್ಲಿಯೂ ಕಟ್ಟಿರುವುದು, ಮತ್ತು ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು ನೀನು ಬಿಚ್ಚುತ್ತೀಯೋ ಅದು ಪರಲೋಕದಲ್ಲಿಯೂ ಬಿಚ್ಚಿರುವುದು. அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். ಆಗ ಆತನು ನಾನು ಕ್ರಿಸ್ತನಾಗಿದ್ದೇನೆಂಬುದನ್ನು ಯಾರಿಗೂ ಹೇಳಬೇಡ್ರಿ ಎಂದು ಶಿಷ್ಯರಿಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಹೇಳಿದನು. 22 அப்பொழுது பேதுரு அவரை தனி அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சமீபதில்லையே என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். 22ನೇ ವಾಕ್ಯ, ಆಗ ಪೇತ್ರನು ಆತನ ಕೈ ಹಿಡಿದು, ಸ್ವಾಮಿ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಕಾಯಲಿ, ನಿನಗೆ ಹೀಗೆ ಎಂದಿಗೂ ಆಗಬಾರದು ಎಂದು ಆತನನ್ನು ಗದರಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಲು. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ಆತನು ತಿರುಗಿಕೊಂಡು ಪೇತ್ರನಿಗೆ, ಸೈತಾನನೇ ನನ್ನ ಮುಂದೆ ನಿಲ್ಲಬೇಡ, ನಡೆ, ನನಗೆ ನೀನು ವಿಘ್ನವಾಗಿದ್ದಿ, ನಿನ್ನ ಯೋಚನೆ ಮನುಷ್ಯರ ಯೋಚನೆ ಹೊರತು ದೇವರದಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದನು. பாத்தீங்களா? ನೋಡಿದ್ರಾ?
ரெண்டு விதமான காரியம் அங்க வருது பாருங்க. ಎರಡು ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಬರ್ತದೆ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னா ಸ್ವಲ್ಪ ಸಮಯದ ಮುಂದೆ ಹೇಳಿದ್ರು, பரலோகத்துல இருந்து அந்த சிந்தை பேசுது, உடனே சொல்லிட்டான் நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ಪರಲೋಕದ ಮನಸ್ಸು ಮಾತಾಡ್ತಿದೆ, ತಕ್ಷಣ ಹೇಳ್ಬಿಟ್ಟ ನೀನ್ ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರ ಕುಮಾರನಂತ. உடனே எங்க சொல்றான், ಈಗ ನಂತರ அப்படி நேரிட கூடாது, ನಿನಗೆ ಈ ರೀತಿ ಸಂಭವಿಸಬಾರದು, நடக்க கூடாது, ಈ ರೀತಿ ನಡಿಬಾರದು என்று அவரை கடிந்து கொண்டான் ಎಂಬುದಾಗಿ ಗದರಿಸುವುದಕ್ಕೆ உடனே இயேசு சொல்றார், ತಕ್ಷಣ ಯೇಸು ಹೇಳ್ತಾನೆ, எனக்கு பின்னாக போ சாத்தானே, ನನ್ನ ಹಿಂದೆ ನಡೆ ಸೈತಾನನೇ. ஆமென். பாருங்க, இதுதான் பிசாசுடைய ஒரு பெரிய கோட்பாடு. ಇದೇ ಸೈತಾನ ಒಂದು ದೊಡ್ಡ ನಿಯಮ. தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கவே விடாது, ದೇವರಿಗೆ ತಕ್ಕವುಗಳನ್ನು ಚಿಂತಿಸಲಿಕ್ಕೆ ಬಿಡಲ್ಲ. தேவ வார்த்தைகள், தேவனுடைய மகிமை, தேவனுடைய அற்புதங்கள், தேவன் வைத்திருக்கிற முன்னேற்றங்கள், தேவன் நடத்தக்கூடிய நடத்துதல் நம்மளை சிந்திக்கவே விடாது. ದೇವರ ವಾಕ್ಯ, ದೇವರ ನಡೆಸುವಿಕೆ, ದೇವರು ಇಟ್ಟಿರುವಂತಹ ಉನ್ನತವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಅದು ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ. அதான் உண்மை. அதனாலதான் இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய ஆட்கள் ஒரு பயங்கர தோல்வியின் சின்னமா இருக்கிறாங்க. ಆದ್ರಿಂದಲೇ ಇವತ್ತು ಅನೇಕ ಆತ್ಮಿಕ ಜನರು ಒಂದು ಸೋಲಿನ ಒಂದು ದೊಡ್ಡ ಚಿಹ್ನೆ ಆಗಿದ್ದಾರೆ. ಅರ್ಥ சொல்லிருக்காங்க, கேளு என் நாமத்தில் எது வேணாலும் நான் உனக்கு தரேன். ದೇವರು ಹೇಳಿದ್ದಾನೆ, ನನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಏನು ಬೇಕಾದರೂ ಕೇಳು ಕೊಡುತ್ತೇನೆ. ஒருவன் எனக்கு ஊழியம் பண்ணால் பிதாவை கனப்படுத்துவார். ಒಬ್ಬನು ನನಗಾಗಿ ಸೇವೆ ಮಾಡೋದಾದ್ರೆ ತಂದೆಯಾದ ದೇವರು ಕನಪಡಿಸುತ್ತಾನೆ. நாம நிமித்தம் ஒரு கலச தண்ணீரை கொடுத்தால் அது பலன் நீங்கள் பெறாமல் போவதில்லை. ನನ್ನ ನಾಮದಿಂದ ಒಂದು ಲೋಟ ನೀರು ಕೊಡೋದಾದ್ರೆ ಅದರ ಶುಭ ನೀವು ಹೊಂದದೇ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஆகாக்குரிய பறந்து அறுக்கிறதுமில்லை, நொறுக்கிறதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை, என் பரமபிதா அதுக்கு பிழைப்பூட்டுகிறார். ಆಕಾಶದ ಪಕ್ಷಿಗಳು ನೋಡ್ರಿ, ಅವು ಬಿತ್ತುವುದಿಲ್ಲ, ಕೊಯ್ಯುವುದಿಲ್ಲ, ಕಣಜದಲ್ಲಿ ಸೇರಿಸಿಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಆದರೂ ತಂದೆಯಾದ ದೇವರು ಅದನ್ನು ಪೋಷಿಸ್ತಾನೆ. காட்டு புஷ்பத்தை பாருங்கள், காலையில பூத்து மாலையில வாடும் இந்த பூக்களுக்கு இவ்விதமாக உடுத்து என்றால் உங்களுக்கு உடுத்திப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ಅಡವಿಯ ಹೂಗಳು ನೋಡ್ರಿ, ಅವುಗಳನ್ನು ಅಲಂಕರಿಸುವುದು ದೇವರೇ ಆಗಿರೋದು. ದೇವರೇ ಅದಕ್ಕೆ ಅಲಂಕರಿಸುವಾಗ ನಿಮ್ಮನ್ನು ಆತನ ಅಲಂಕರಿಸುವುದಿಲ್ಲ. என் சிந்தனை அப்படி சிந்திக்க விடுறது கிடையாது. ನಾವು ಮನಸ್ಸನ್ನು ಸೈತಾನ ಚದುರಿಸಲು ಬಿಡುತ್ತಾನೆ. நம்ம என்ன நினைக்கிறோம், ನಾವೇ ನೆನೆಸ್ತೇವೆ, கர்த்தர் ஏன் தான் இப்படி நடத்துறாரு பிரதர், ಇವರು ಯಾಕೆ ತಾನೇ ಈ ರೀತಿ இது ನಡೆಸ್ತಾನೆ? ஜென்ம சுவாபம் பேசுது. ಇದು ಪ್ರಾಕೃತ ಮನುಷ್ಯನ கர்த்தர் ஏன் எனக்கு தர மாட்டேங்கிறார், ஜென்ம சுவாபம் பேசுது. ಪ್ರಾಕೃತ ಮನುಷ್ಯನ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾನೆ. தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் ದೇವರಿಗೆ ತಕ್ಕವುಗಳನ್ನು ಯೋಚಿಸ, மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறான். அந்த மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறான்றார் பாருங்க, அது ஜென்ம சுவாபத்துக்கு ஏற்ற மாதிரி நீ சிந்திக்கிற. ಈ ಶರೀರ ಭಾವದವುಗಳ ಮೇಲೆ ಮನಸ್ಸು ಇಡ್ತಾನೆ, ಅಂದ್ರೆ ಶರೀರ ಭಾವದಂತೆ ನೀನು ಯೋಚಿಸ್ತಿದ್ದಿ. நாளுக்கு நாள் தேவனுக்கு ஏற்ற மாதிரி சிந்தித்து ದಿನ ಪ್ರತಿ ದಿನ ಆತ್ಮಕ್ಕೆ ತಕ್ಕಾಗಿ கர்த்தாவே தலையா இருப்பேன், ಸ್ವಾಮಿ ನಾನು கர்த்தாவே ಶಿರಸ್ಸಾಗಿರ್ತೇನೆ, மேல இருப்பேன், ಸ್ವಾಮಿ ನಾನು ಮೇಲಾಗಿರ್ತೇನೆ, கர்த்தாவே நான் உன் கையின் கிரியலா இருக்கிறேன், ಸ್ವಾಮಿ ನಾನು ನಿನ್ನ ಕರದ ಕ್ರಿಯೆಗಳಾಗಿರ್ತೇನೆ, கர்த்தருடைய கையில் நான் ராஜ்ய கிரீடம் முடியுமா இருக்கிறேன், ನಾನು ಕರ್ತನ ಕರದಲ್ಲಿ ರಾಜ ಶಿರೋಭೂಷಣವಾಗಿರ್ತೇನೆ, அவர் ரத்தத்துக்கு சொந்தக்காரன், ಆತನ ರಕ್ತಕ್ಕೆ ನಾನು ಬಾಧ್ಯ, மீட்கப்பட்ட ஜனம், ಆತನಿಂದ ವಿಮೋಚಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಜನಾಂಗ, அவருடைய பிள்ளை, ಆತನ ಮಗನು. தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷனை ஏற்றங்களை சிந்திக்கிறார். ದೇವರಿಗೆ ತಕ್ಕವುಗಳಲ್ಲಿ ಮನಸ್ಸಿಡದೆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವುಗಳ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡೋದು. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்றேங்க, ಪ್ರತಿದಿನ ಹೇಳ್ತೇನೆ, உங்க ஆசீர்வாதத்தின் அளவுகோல் உங்க சிந்தனையினுடைய மறுரூபம். ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ಅಳತೆಗೋಲು ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನ ಒಂದು மறுரூபம், ರೂಪಾಂತರ. விசுவாசி ನಂಬ್ತೀರಿ? நிறைய பேர் அதை யோசிக்கிறதே கிடையாது. ತುಂಬಾ ಜನ ಅದು ಯೋಚಿಸೋದಿಲ್ಲ. இந்த ஜென்ம சுவாபம் எப்பவுமே திருப்தி ஆயிடும். ಈ ಪ್ರಾಕೃತ ಮನುಷ್ಯನ ತೃಪ್ತಿಗೊಂಡ್ಬಿಡ್ತಾನೆ, எப்பவுமே ஆயிடும், ಯಾವಾಗ್ಲೂ ಆಗ್ತದೆ, நல்லா பசி எடுக்கும், ಒಳ್ಳೆ ಹಸಿವು ಆಗ್ತದೆ. அப்படியே ரோட்ல போவீங்க, ಹೋಟ್ಲ್ಗೆ ಹೋಗ್ತೀರಿ, ஒன்னும் இல்ல, ஒரு அரை பிளேட் பிரியாணி போட்டீங்கன்னா அப்படியே சாப்பிட்டு அப்படியே மந்தமாயிடும். ಒಂದು ಅರ್ಧ ತಟ್ಟೆ ಬಿರಿಯಾನಿ ಹಾಕಿದ್ರೆ ಸಾಕು, ತಿಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದ್ ರೀತಿ ಮಂದ ಆಗ. பாத்தீங்களா? ನೋಡಿದೀರಾ? ஒரு பெப்சி, ಒಂದು ಪೆಪ್ಸಿ, ஓகே அவ்வளவுதான், ಸಾಕು. அதுக்கு மேல அது பெருசா யோசிக்க, ಅದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡದಾಗಿ ಅದು ಯೋಚಿಸೋದಿಲ್ಲ. ஏன்னா ஜென்ம சுவாபம் எப்பவுமே அந்த நேரம், அந்த திருப்தி, அந்த நிறைவு. ಪ್ರಾಕೃತ ಮನುಷ್ಯನ ಅನ್ನೋದು ಆ ಸಮಯ, ಆ ಊಟ, ಆ ತೃಪ್ತಿ. ஆனா இயேசு அப்படி இல்ல. ಆದ್ರೆ ಯೇಸು ಆಗಲ್ಲ. என் பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம், ನನ್ನ ತಂದೆಯ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸದೆ ನನ್ನ ಆಹಾರ. அது ஆவியின் பசி, ಅದು ಆತ್ಮದ ಹಸಿವೆ. சிலுவையில தொங்கற வரையும் அவர் திருப்தி ஆகவே இல்லை. ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನೇತಾಡುವ ಮಟ್ಟವರೆಗೂ ಆತನ ತೃಪ್ತಿಗೊಳ್ಳಿಲ್ಲ. கடைசி நிமிஷம் வரையும் அவர் அதுல திருப்தி ஆகவே இல்லை. ಕೊನೆ ಕ್ಷಣದವರೆಗೂ ಆತನ ತೃಪ್ತಿಗೊಳ್ಳಿಲ್ಲ. பிதாவே நான் ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன், ನನ್ನ ತಂದೆ ನನ್ನ ಆತ್ಮ ನಿನಗೆ ಒಪ್ಪಿಸ್ತೇನೆ. அது வரையும் அவர் தாகத்தை தணிக்கவே முடியல. ಅಲ್ಲಿವರೆಗೂ ಅವನ ದಾಹವನ್ನು ನೀಗಿಸಲಿಕ್ಕೆ, ತೀರಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்தி, ಆತ್ಮನಿಗೆ ತಕ್ಕವುಗಳನ್ನು ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡದೆ ಶರೀರದ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡೋದು. ಆಮೆನ್. வேதம் சொல்லுது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ ಫಿಲಿಪ್ಪಿಯದವರು 2ನೇ ಅಧ್ಯಾಯ, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு அவர் தரிப்பித்தார். ಎಲ್ಲ ನಾಮಗಳಿಗಿಂತಲೂ ಶ್ರೇಷ್ಠವಾದ ನಾಮವನ್ನು ಆತನಿಗೆ ಅಲ್ಲಿ ಧಾರಣೆ ಮಾಡಿದ. வானத்தில் உள்ளோர் பூமியில் உள்ளோர் பூமியின் கீழாக இருக்கிற முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு அந்த நாமத்துக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்தார். ಆಕಾಶದ ಕೆಳಗೆ ಭೂಮಿಯ ಮೇಲೆ, ಭೂಮಿಯ ಕೆಳಗನ ಭಾಗದಲ್ಲಿಯೂ ಆತನ ನಾಮಕ್ಕೆ ಎಲ್ಲರೂ ಮೊಣಕಾಲೂರುವಂತೆ ಅರಿಕೆ ಮಾಡುವಂತೆ நாமமே அல்லாமல் இந்த பூமி எங்க ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமத்துக்கு கட்டளையிடப்படவில்லை. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 4:12 ಹೇಳ್ತದೆ, ಆತನ ನಾಮವನ್ನು ಹೊರತುಪಡಿಸಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಬೇರೊಂದು ನಾಮ ಕೊಡಲ್ಪಡಲಿಲ್ಲ. என்னை பிதாவிடத்தில் ஒருவனும் வரான், ನನ್ನನ್ನಲ್ಲದೆ ತಂದೆ ಬಳಿ ಯಾರೊಬ್ಬನು ಬರಲಾರ. ஏன்னா என்னைக்கு அவர் ஆவிக்குரிய சிந்தையில வந்தாரோ, பிதாவுடைய முழு பரிபூர்ணத்தை பெற்றுக்கொண்டாரோ, இந்த பூமி முழுவதுக்கும் அதிகாரியா மாறினார். ಯಾವಾಗ ಆತ್ಮನ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡುವವನಾಗಿ ಬದಲಾದನೋ, ತಂದೆಯ ಪರಿಪೂರ್ಣವಾದ ಕಾರ್ಯಗಳು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧನಾದ. அது மாதிரி விசுவாசிக்கிறீங்க?
ಎಷ್ಟು ನಂಬ್ತೀರಿ? கர்த்தர் நம்மளை அப்படி உயர்த்த வல்லவராக. ದೇವರ ಆ ರೀತಿ ಉನ್ನತಕ್ಕೆ ತರಲು தேவனுக்குரிய காலை சிந்திச்சு பாருங்க. ದೇವರ ಆತ್ಮನುಗಳ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಟ್ಟು ನೋಡಿ. தேவனுக்குரியதை ஒவ்வொரு நாளும் சிந்திச்சு பாருங்க. ದೇವರಿಗೆ ತಕ್ಕವುಗಳ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಟ್ಟು ನೋಡಿ. ஆவியில மறு ரூப மறு எண்ணங்களை கொண்டு வந்து நேருங்க. ಆತ್ಮದಲ್ಲಿ ರೂಪಾಂತರಕ್ಕೆ ತಕ್ಕ ಯೋಚನೆಗಳು ತಂದು ನೋಡಿ. ஜென்ம சுவாபத்து சொல்ற எந்த கோட்பாடுகளும் உங்க ஆவிக்குரிய காரியத்தை போய் ஃபிக்ஸ் பண்ணாரு. ಪ್ರಾಕೃತ ಮನುಷ್ಯನ ಹೇಳುವ ಯಾವುದೇ ಕಾರ್ಯವನ್ನು ನಿಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಇಡಬೇಡಿ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಅದರ ವಿಶ್ವಾಸಿಗೆ ನಂಬ್ತೀರಾ? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் மேல போலாம். சங்கீதம் 143:10 ಕೀರ್ತನೆ ಗ್ರಂಥ. ಸಂಗೀತಗಾರன் சொல்றான் பாருங்க. ಕೀರ್ತನೆಗಾರನಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ. ಸಂಗೀತ 143:10 ಕೀರ್ತನೆ 143 10ನೇ ವಾಕ್ಯ. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ನಿನ್ನ ಚಿತ್ತದಂತೆ ನಡಕೊಳ್ಳುವುದನ್ನು ನನಗೆ ಕಲಿಸು, ನನ್ನ ದೇವರು ನೀನಲ್ಲವೋ, ಶುಭಕರಿಯಾಗಿರುವ ನಿನ್ನ ಆತ್ಮನು ನನ್ನನ್ನು ಮಟ್ಟ ನೆಲದಲ್ಲಿ ನಡೆಸಲಿ. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ನಿನ್ನ ಚಿತ್ತದಂತೆ ಅಥವಾ ನಿನಗೆ ಇಷ್ಟವಾದದನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಾನು ಕಲಿಸು. இரண்டாவது நீரே என் தேவன். ಮೊದಲನೇದು ನಿನ್ನ ಚಿತ್ತದಂತೆ ನಡಕೊಳ್ಳುವುದನ್ನು ನನಗೆ ಕಲಿಸು. ಎರಡನೇದು ನೀನೇ ನನ್ನ ದೇವರು. ಮೂರನೇದು உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. ಮೂರನೇದು ಶುಭಕರಿಯಾಗಿರುವ ನಿನ್ನ ಆತ್ಮನು ನನ್ನನ್ನು ಮಟ್ಟ ನೆಲದಲ್ಲಿ ನಡೆಸಲಿ. இந்த ஆவியில நடத்தப்படுறத பழைய ஏற்பாட்டில அவன் அனுபவிச்சிருக்கான். ಆತ್ಮದಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುವುದನ್ನ ಅವನು ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಅನುಭವಿಸಿದ್ದಾನೆ. ಜನ್ಮ ಸ್ವಾಭಾವத்துல நடக்கிறது நமக்கு தெரியும், ஆவிக்குரிய சுவாபத்தில் நடக்கிறது நமக்கு தெரியும். யாரும் நமக்கு போதிக்கணும்னு அவசியம் இல்லை. ಪ್ರಾಕೃತ ಮನುಷ್ಯನಿಂದ சில வாக்கியங்களை எடுத்து காமிக்கிறேன். ಪ್ರಾಕೃತ ಮನುಷ್ಯನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುವುದು ನಮಗೆ ಗೊತ್ತು, ಆತ್ಮನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುವುದು ನಮಗೆ ಗೊತ್ತಿದೆ. ಯಾರು ಬೋಧಿಸಬೇಕಾಗಿಲ್ಲ, ವಾಕ್ಯದಿಂದ ತೆಗೆದು சொல்லுவோம் பாருங்க, ஆவியான நடத்ததே எனக்கு புரியல பிரதர். ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತೇವೆ ಆತ್ಮನ ನಡೆಸೋದೇ ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ ಬ್ರದರ್. ಇಲ್ಲ, ಆವಿயான நடத்தது ஏன் உங்களுக்கு புரியல என்றது நான் சொல்றேன். ஆத்மன் ನಡೆಸೋದು ಯಾಕೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತೇನೆ. பாருங்க, இந்த ஜென்ம சுவாபம்ல நடக்கிறது நமக்கு பழகி போச்சு. ಪ್ರಾಕೃತ ಮನುಷ್ಯನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡೋದೇ ನಮಗೆ ಅಭ್ಯಾಸ ಆಗಿದೆ. பாருங்க, இந்த பொய் பேசுறதுன்றது நம்ம யாரும் சொல்லி தரணும் அவசியமே ಇಲ್ಲ. ಸುಳ್ಳಾಡಬೇಕು ಅನ್ನೋದು ಯಾರು ಹೇಳ್ಕೊಡ್ಬೇಕಾಗಿಲ್ಲ. யாராவது பொய் பேசுவது எப்படி என்று நான் உங்களுக்கு சொல்லி தர வேண்டுமா? 7 விதிமுறைகளை நான் உங்களுக்கு கற்று தருகிறேன். ಸುಳ್ಳಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೇಗೆ ಸುಳ್ಳಾಡಬೇಕು ಹೇಳ್ಕೊಡ್ಬೇಕು, ಅದಕ್ಕೆ 7 ರೀತಿಯಾದ ಅಂಶಗಳಿದೆ, ವಿಧಾನಗಳಿದೆ. முதலாவது பொய் பேசும்போது சிறு சிறு பொய்களை பேசவும். ಮೊದಲನೇದಾಗಿ ಸುಳ್ಳಾಡುವಾಗ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಸುಳ್ಳುಗಳನ್ನು. இரண்டாவது பொய் பேசும்போது அந்த பொய்களை மனதில் ஆழத்தில் வைத்திருந்து வாயினால் அறிக்கை பண்ணவும். ಎರಡನೇ ಸುಳ್ಳನ್ನು ಆಡುವಾಗ ಮನಸ್ಸಿನ ಆಳದಲ್ಲಿ ಅದನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ಬಾಯಿಂದ ಹೇಳಬೇಕು. ಯಾರು சொல்லி கொடுத்தாங்களா? ಯಾರಾದರೂ ಹೇಳ್ಕೊಟ್ರಾ? எப்படி தெரியுது பொய் பேசுறது? ஏன் ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಸುಳ್ಳಾಡಲಿಕ್ಕೆ? ತಾನ வந்துடுது பாருங்க, ತಾನಾಗಿ ಬಂದ್ಬಿಡ್ತದೆ. பாத்தீங்களா? ನೋಡಿದ್ದೀರಾ? ಅದ ಪற்றி ஒரு பெருசா யோசிக்கவே மாட்டோம். ಅದರ ಕುರಿತು ದೊಡ್ಡದಾಗಿ ಯೋಚಿಸೋದಿಲ್ಲ. ஒரு பொய் பேசுறதையோ இல்ல ஜென்ம சுவாபத்துல செய்யக்கூடிய சில காரியமோ உங்களை யாரும் நடத்த வேண்டிய அவசியமே இல்ல. ಸುಳ್ಳಾಡ್ಲಿಕ್ಕೋ ಪ್ರಾಕೃತ ಮನುಷ್ಯನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡ್ಲಿಕ್ಕೋ ಯಾರೊಬ್ಬರು ನಿಮ್ಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ஏன்னா நம்ம வாழ்க்கையில அது தெரிஞ்சிருச்சு. அது ಯಾಕಂದ್ರೆ ಅದು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಗೊತ್ತಾಗಿದೆ. ஏன்னா ಸಂಗೀತಗಾರன் சொல்ல, என் தாய் என்ன பாவத்தில் கருதரித்தால் நான் துர்குணத்தில் உருவானேன். ಯಾಕಂದ್ರೆ ಕೀರ್ತನೆಗಾರನ್ ಹೇಳ್ತಾನೆ, ನನ್ನ ತಾಯಿ ಪಾಪದಿಂದ ಎತ್ತಲು ನಾನು ದುರ್ಗುಣ ಗುಣತೆಯಿಂದ ನಾನು ಉಂಟಾಗಿದೆ. இப்போ நான் ரட்சிக்கப்படுறேன். ಈಗ ರಕ್ಷಣೆ ಹೊಂತಾನೆ. இந்த ரட்சிப்பு வந்து ஆவியில உண்டாகுது. ಈ ರಕ್ಷಣೆ ಅನ್ನೋದು ಆತ್ಮದಲ್ಲಿ ಏರ್ಪಡ್ತದೆ. இந்த ஆவியில ஏற்படுற காரியம் எனக்கு போதிக்குது. ಈ ಆತ್ಮದಿಂದ ಏರ್ಪಡುವಂತ ಕಾರ್ಯ ನನಗೆ ಬೋಧಿಸುತ್ತದೆ. ನನ್ನ ಶರೀರ எப்படி எனக்கு போதிக்குதோ ಈ ஆவி எனக்கு போதிக்குது. ಶರೀರ ನನಗೆ ಯಾವ ರೀತಿ ಬೋಧಿಸುತ್ತದೆಯೋ ನನ್ನ ಆತ್ಮವು ನನಗೆ ಬೋಧಿಸುತ್ತದೆ. ஆவியில எப்படி போதனை வரணும்? கடவுளுடைய வார்த்தைகளால போதிக்குதாங்க. ಆತ್ಮನಿಂದ ಹೇಗೆ ಬೋಧನೆ ಬರ್ತದೆ? ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದ ಅದು ನನಗೆ ಉಂಟಾಗ್ತದೆ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಅದನ್ನು ವಿಶ್ವಾಸಿಗೆ ಎಷ್ಟು ನಂಬ್ತೀರಾ? பாருங்க, இந்த ஆவியில போதிக்கிற காரியங்கள் மாற்றத்துக்கு ஏதுவானது. ಈ ಆತ್ಮನಿಂದ ಬೋಧಿಸಲ್ಪಡುವಂತದ್ದು ಬದಲಾವಣೆಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು. சொன்ன நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ ನೋಡ್ರಿ, ನನ್ನ ದೇವರು ನೀನಲ್ಲವೋ, ಶುಭಕರಿಯಾಗಿರುವ ನಿನ್ನ ಆತ್ಮ ನನ್ನನ್ನು ಮಟ್ಟ ನೆಲದಲ್ಲಿ ನಡೆಸಲಿ. என்னை நடத்துவாராக, நான் நடಸಲಿ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಅದನ್ನು ವಿಶ್ವಾಸಿಗೆ ಎಷ್ಟು ನಂಬ್ತೀರಿ? செம்மையான வழியில் ஆவியானவர் மாத்திரம் தான் நடத்த முடியும். மட்ட ನೆಲದಲ್ಲಿ ದೇವರ ಆತ್ಮನ ಮಾತ್ರವೇ ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತೆ. செம்மையான வழியில் உங்களை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஆவியானவர் மாத்திரமே. மட்ட ನೆಲದಲ್ಲಿ ನಡೆಸಿ ನಿಮ್ಮನ್ನು ಸೇರಿಸುವ ಆತನು ದೇವರ ಆತ್ಮನ ಒಬ್ಬನೇ. அதனால தான் அந்த வார்த்தையை சொல்றான். ಆದ್ರಿಂದಲೇ ಆ ಮಾತನ್ನು ಹೇಳ್ತಾನೆ, செம்மையான வழியில நடத்தும். மட்ட ನೆಲದಲ್ಲಿ ನಾನು ನಡೆಸು. செம்மையான வழினா உங்களை எந்த நோக்கத்துக்கு ரட்சித்திருக்கிறாரோ, உங்களை எந்த நோக்கத்துக்காகவே இந்த பூமியில வைத்திருக்கிறாரோ அந்த வழி அவருக்கு ஒருத்தருக்கு மாத்திரம் தான் தெரியும். ನೋಡ್ರಿ, ಮಟ್ಟ ನೆಲ ಅಂತ ಹೇಳುವಾಗ ನಿಮ್ಮನ್ನು ಯಾತಕ್ಕಾಗಿ ಉಂಟು ಮಾಡಿದಾನೋ, ಯಾವ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದಾನೋ ಆ ಹಾದಿ ದೇವರಿಗೆ ಮಾತ್ರನೇ ಗೊತ್ತು. தாய் தகப்பனுக்கு தெரியாது, ತಂದೆ ತಾಯಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. சில நேரத்துல உங்களுடைய முன்னோர்களுக்கோ இல்ல உங்க நண்பர்களுக்கோ உங்க ஆசிரியருக்கோ யாருக்கும் தெரியாது. ನಿಮ್ಮ ಹಿರಿಯರಿಗೋ ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರಿಗೋ ನಿಮ್ಮ ಉಪಾಧ್ಯಾಯರಿಗೋ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿರೋದಿಲ್ಲ. ஏன்னா என்ன நடத்தக்கூடியவர் அவர். ஏன்னா அவர் தான் என்ன சிருஷ்டித்தவரா இருக்கிறதுனால, அவர் என்ன ரட்சித்தவரா இருக்கிறதுனால என்ன நடத்தக்கூடிய ஒரே ஒருவர் அவர் மாத்திரமே. ಕಾರಣ ನನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ ಆತನು, ಉಂಟು ಮಾಡಿದ ಆತನು ಆತನೇ ಆಗಿರೋದ್ರಿಂದ ನನ್ನ ನಡೆಸುವಂತವನು ಆತನ ಒಬ್ಬನೇ. ಇದು ವಿಶ್ವಾಸ. ನಂಬ್ತೀರಿ?
எல்லாத்தையும் நம்ம யோசிக்கலாம் பாருங்க. ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು அதனால ಯೋಚಿಸಬಹುದು. சில நேரத்தில் இந்த தீர்க்கதரிசி கிட்ட போய் எனக்கு என்ன சொல்றாரு நீங்க சொல்லுங்கன்னு சொல்றதை நான் அங்கீகரிக்கிறது. ಆದ್ರಿಂದ ಕೆಲವೊಂದು ಸರಿ ಪ್ರವಾದಿಗಳ ಮುಂದೆ ಹೋಗಿ ನಾನು ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ ಹೇಳ್ರಿ ಅನ್ನೋದನ್ನ ನಾನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಲ. புதிய ஏற்பாட்டுல ஒரு தீர்க்கதரிசியினுடைய நடத்துதல் நமக்கு தேவையில்லை. நமக்கு பரிசுத்த ஆவியான நடத்துதல் மிக 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 மேலானதா இருக்கிறது. ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರವಾದಿಯ ನಡೆಸುವಿಕೆಗಿಂತ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ನಡೆಸುವಿಕೆ ಬಹಳ ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯವಾಗಿದೆ. தீர்க்கதரிசன ஊழியங்கள் இருக்கிறது, ಪ್ರವಾದನೆ ಸೇವೆ ಇದೆ. ஆனா ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு தீர்க்கதரிசி நடத்துதலை விட பரிசுத்த ஆவியானோட நடத்துதல் மிக மேன்மையும் மகத்துவமானதா இருக்குது. ಆದ್ರೆ ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಪ್ರವಾದಿಯ ನಡೆಸುವಿಕೆಗಿಂತಲೂ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ನಡೆಸುವಿಕೆ ಅತಿ ಪ್ರಾಮುಖ್ಯವಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದೇನೆ. பரிசுத்த ஆவியானவர் எதை என்னிடத்துல பேசுறாரோ தீர்க்கதரிசி மூலமா அது ஒரு முத்திரை இடுகிறாரே தவிர தீர்க்கதரிசியின் மூலமா என்ன நடத்தப்படுவது கிடையாது. ನೋಡಿ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಏನ್ ಮಾತಾಡ್ತಾನೋ ಅದನ್ನು ಪ್ರವಾದಿ ಮುಖಾಂತರ ದೃಢಪಡಿಸ್ತಾನೆ, ಮುದ್ರೆಯನ್ನು ಹಾಕುತ್ತಾನೆ ಹೊರತು ನಾನು ಪ್ರವಾದಿ ಮುಖಾಂತರ ನಡೆಸಲ್ಪಡೋದಿಲ್ಲ. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ಎಷ್ಟು ನಾವು ಒಪ್ಕೊಳ್ತೀರಿ? அதுதான் உண்மை, ಅದೇ ನಿಜ. ஏன்னா உங்களை நடத்தக்கூடிய ஒரே ஒருவர், உங்களை சிருஷ்டித்த அந்த தேவன், அந்த சிருஷ்டித்த தேவன் மாத்திரமே உங்களை எப்படி நடத்தணும், எங்க நடத்தணும், எப்படி உங்களை கொண்டு போகணும், எப்படி உங்களை கொண்டு போய் அந்த உயர்ந்த இடத்துல சேர்க்கணும், அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். ನಿಮ್ಮನ್ನು ಹೇಗೆ ನಡೆಸಬೇಕು, ಯಾವ ರೀತಿ ನೀವು ಸೇರ್ಬೇಕಾದ ಉನ್ನತ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಸೇರಿಸಬೇಕು ಅನ್ನೋದು ನಿಮ್ಮ ದೇವರಿಗೆ ಮಾತ್ರವೇ ಅದು ಗೊತ್ತಿರುವಂತದ್ದು. வாசிக்கிற பாருங்க, நீதிமொழிகள் 8:20 வாங்க. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 8:20 ಬನ್ನಿ. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும். 21ನೇ ವಾಕ್ಯ. ಹೀಗಿರಲು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಿಗೆ ಧನದ ಬಾಧ್ಯತೆಯನ್ನು ದೊರಕಿಸಿ ಅವರ ಬೊಕ್ಕಸಗಳನ್ನು ತುಂಬಿಸುವೆನು. கரெக்ட், அதுதான் 21. கன்னடால 21, தமிழ்ல 20. ಕನ್ನಡದಲ್ಲಿ 21ನೇ ವಾಕ್ಯ. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அப்படின்றார் இல்லையா? ಹೀಗಿರಲು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಿಗೆ ಧನದ ಬಾಧ್ಯತೆಯನ್ನು ದೊರಕಿಸಿ. இந்த மெய்ப்பொருள்ன்றது நமக்காக தேவன் எதையெல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அதை நாம் சுதந்திர கொள்ளபடிக்கும். ಧನದ ಬಾಧ್ಯತೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ದೇವರು ನಮಗ ಯಾವ್ದನ್ನೆಲ್ಲ ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೋ ಅವುಗಳನ್ನೆಲ್ಲ ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗಿ அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும். ಅವರ ಬೊಕ್ಕಸಗಳನ್ನು ನಾನು ತುಂಬಿಸುವಂತೆ. களஞ்சியம் என்பது எப்படின்னா சேர்த்து வைக்கிறது. ಬೊಕ್ಕಸ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಸೇರಿಸಿಡುವಂತದ್ದು. அது இன்னைக்கு நம்ம பேங்க்ல சொல்லலாம் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி. ಈ ಬ್ಯಾಂಕ್ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತೇವಲ್ಲ ನಾವು ಫಿಕ್ಸ್ಡ್ ಡೆಪಾಸಿಟ್ கொஞ்சமா போட்டு வருவோம் இல்லீங்களா? ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಹಾಕೊಂಡು ಬರ್ತೇವೆ, ಅದನ್ನ ಸೇರ್ತು வைப்போம், தேவையான போது எடுத்துக்குவோம், ಸೇರಿಸಿ ಇಡ್ತೇವೆ, ಬೇಕಾದಾಗ திரும்ப ಅದನ್ನ ಸೇರ್ತು வைப்போம், ಮತ್ತೆ ಸೇರಿಸಿ ಇಡ್ತೇವೆ, ಡೆಪಾಸಿಟ್ பண்ணி வேணும்னா நம்ம எடுத்துக்குவோம், ಡೆಪಾಸಿಟ್ ಮಾಡಿ ಬೇಕಾದಾಗ ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ತೇವೆ. களஞ்சியத்தை இன்னைக்கு இருக்கிறதுல இங்க சிட்டில அப்படிதான் சொல்ல முடியும். ಬೊಕ್ಕಸಗಳನ್ನು ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಈ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಆಗಿರೋ களஞ்சியம் என்றது எப்படின்னா சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடம். ಬೊಕ್ಕಸ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಸೇರಿಸಿಡುವಂತ ಒಂದು ಸ್ಥಳ. பாருங்க, அது எல்லாருக்கும் தெரியாது, ಅದು ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. இந்த களஞ்சியம் என்பது ஒரு இடத்துல இருக்கும். ಬೊಕ್ಕಸ ಅನ್ನೋದು ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರ್ತದೆ. இங்க நீதிமொழிகளை சொல்லும் பொழுது ಇಲ್ಲಿ ಜ್ಞಾನೋಕ್ತಿಯಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பம் படிக்கணும்னா ஆவியானவர் உங்களுடைய ஆவியை நிரப்புறாரு. ಬೊಕ್ಕಸಗಳನ್ನು ತುಂಬಿಸುವನಂತ ಹೇಳುವಾಗ ದೇವರ ಆತ್ಮನು ನಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬುತ್ತಾನೆ. எப்படி? ಹೇಗೆ? பாருங்க, அந்த மெய்ப்பொருளை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு ಆ ಧನದ ಬಾಧ್ಯತೆಯನ್ನು ನಾವು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ. உங்க களஞ்சியம் நிரம்பಿ இருந்தா எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். ನಿಮ್ಮ ಬೊಕ್ಕಸ ತುಂಬಿದ್ರೆ ಯಾವಾಗ ಬೇಕಾದ ತೆಗೆದುಕೋಬಹುದು. அது மாதிரி விசுவாசிக்கிறீங்க, ನಂಬ್ತೀರಿ? களஞ்சியத்தில் இல்லைன்னா நான் எடுக்கும் போது எனக்கு ஒரு போராட்டமா மாறி. ಬೊಕ್ಕಸ ತುಂಬದೇ ಹೋಗಿದ್ರೆ ನಾನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ಕಷ್ಟಕರವಾಗ್ಬಿಡ್ತದೆ. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மள எப்படி நடத்துறாருன்னா நம்மளுடைய ஆவியை ஒரு களஞ்சியம் மாதிரி ஆக்கி அதை நிரப்பினே வராரு. உங்களுடைய எதிர்காலங்கள், அவருடைய வழி நடத்துதல்கள், உங்களுக்குள்ளாக அவர் வைத்திருக்கிற திட்டங்கள், இதெல்லாம் நிரப்பின வராரு. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಒಂದು ಬೊಕ್ಕಸದಂತೆ ಮಾರ್ಪಡಿಸಿ ಅದನ್ನು ತುಂಬಿಸ್ತಾ ಬರ್ತಾನೆ. ನನ್ನ ಭವಿಷ್ಯವನ್ನು, ನಾನು ನಡೆಯಬೇಕಾದ ಮಾರ್ಗವನ್ನು ಎಲ್ಲವನ್ನೂ ಅದರಲ್ಲಿ ತುಂಬುತ್ತಾ ಇರ್ತಾನೆ. ನಂಬ್ತೀರಿ? உங்க ஆவி ஒரு களஞ்சியமா மாறிச்சுனா, ನಿಮ್ಮ ಆತ್ಮವೇ ಒಂದು ಬೊಕ್ಕಸದಂತ ಬದಲಾದ್ರೆ மெய்ப்பொருளை சுதந்திரித்துக் கொள்வது ரொம்ப சுலபமா. ಈ ಧನದ ಬಾಧ್ಯತೆ ಸ್ವಾಧೀನ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು ಬಹಳ ಸುಲಭ. அது மாதிரி விசுவாசிக்கிறீங்க. நிறைய பேருடைய களஞ்சியம் பாருங்க ஒண்ணுமே இருக்காது. ತುಂಬಾ ಜನರ ಬೊಕ್ಕಸ ನೋಡ್ರಿ ಏನಿರಲ್ಲ. களஞ்சியம்னா இன்னொன்னு சொல்லலாம் பாருங்க, நம்ம நாட்டினுடைய ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு அரசியல்வாதி உட்கார்ந்து அவங்க எழுந்து போகும்போது, அதாவது அடுத்த ஆட்சி வரதுக்குள்ள இவங்க காலி பண்ணிட்டு போயிடுவாங்க, வெறும் டப்பா வச்சுட்டு போயிடுவாங்க. ಬೊಕ್ಕಸ ಅಂತ ಹೇಳುವಾಗ ನಮ್ಮ ದೇಶದ ಪ್ರಧಾನಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಟ್ರೆಷರರ್ ಈ 5 ವರ್ಷಗಳ ಅವರ ಕಾಲಾವಧಿ ಮುಗಿಯೋದ್ರೊಳಗಾಗಿ ಅವರು ಹೋಗುವಾಗ ಎಲ್ಲವನ್ನೂ ಅಲ್ಲಿ ಬರಿದು ಮಾಡಿಬಿಟ್ಟು ಹೋಗಿ, இவங்க வரும்போது வெறும் டப்பா தான் இருக்கும். ಇವ್ರು ಬರುವಾಗ ಖಾಲಿಯಾದ ಬರಿದಾದ ಡಬ್ಬ. இவங்க ஒரு திட்டத்தை போட்டு இவங்க அதுக்கு ஒண்ணு பெருசா போட்டு திருப்பி இவங்க கொஞ்சம் சேர்த்து அதை நிரப்பி இவங்க போகும்போது இவங்க காலி பண்ணி வெறும் டப்பா வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. ಇವ್ರು ಅದಕ್ಕೇನಾದ್ರೂ ಉಪಾಯಗಳು ನೋಡಿ ಅದನ್ನು ಸೇಕರಿಸಲು ತುಂಬಿಸಲು ಪ್ರಯತ್ನಿಸ್ತಾರೆ. ತುಂಬಿಸಿದ ಮೇಲೆ ಇವ್ರು ಹೋಗುವಾಗ ಅದನ್ನೆಲ್ಲ ಖಾಲಿ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. வெறும் டப்பா தான் இருக்கும், ಬರೀ ಡಬ್ಬಾ ಮಾತ್ರ ಇರ್ತದೆ. பாத்துறீங்களா? ನೋಡಿ நம்ம இந்த ஆவி எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, ಈ ಆತ್ಮ ಹೇಗಿದೆ ಅಂದ್ರೆ நமக்கு தேவையானது கிடைக்கும் போது அதை பெற்றுக்கொண்ட
உடனே அது வெறும் டப்பா வாக்கி வச்சிரும். ನಾವು ಬೇಕಾದವುಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಾಗ ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡ್ಮೇಲೆ ಅದು ಬರಿದಾದ ಡಬ್ಬ ಅಂತ. ಸ್ತೋத்திரம். ಸ್ವಾಮಿ ಸ್ತೋತ್ರ. என் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடு, ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಳ್ಳೆ ಜ್ಞಾನ ಕೊಡು. ஆண்டவர் கொடுக்குறாரு. ದೇವರು ಕೊಡ್ತಾನೆ. இப்ப களஞ்சியத்துல நீங்க எடுக்குறீங்க, ಈಗ ನೀವು ಬೊಕ್ಕಸದಿಂದ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ, மீண்டும் அதை நிரப்பணும் யோசிக்கிறீங்க. நீங்க நம்ம வெறும் டப்பா வச்சிருப்பீங்க. ನಂತರ ತುಂಬಿಸಬೇಕಂತ ಯೋಚಿಸೋದಿಲ್ಲ, ಬರೀ ಡಬ್ಬವನ್ನು ಇಟ್ಕೊಂಡಿರ್ತೀರಿ. ஆமென். உங்கள் களஞ்சியங்களை அவர் நிரப்பும்படி ನಿಮ್ಮ ಬೊಕ್ಕಸಗಳನ್ನು ಆತನು ತುಂಬಿಸುವಂತೆ. உங்க ஆவிதான் களஞ்சியம். ನಿಮ್ಮ ಆತ್ಮವೇ ಒಂದು ಬೊಕ್ಕಸ. ஒவ்வொரு நாளும் பாருங்க, இந்த வார்த்தையினால ஆவியானவர் சொல்லுகிற எல்லா திட்டங்களையும் களஞ்சியத்துல போட்டு உள்ள நிரப்பினே இருங்க. தேவையான போது பாருங்க, நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தேகத்துக்கு அந்த களஞ்சியத்திலிருந்து போதுமானதற்கும் அதிகமா நம்மால எடுக்க முடியும். ಪ್ರತಿ ದಿವಸ ಆತ್ಮನು ಕೊಡುವ ಕಾರ್ಯಗಳಿಂದ ನಿಮ್ಮ ಬೊಕ್ಕಸಗಳನ್ನು ತುಂಬಿಸ್ತಾನೆ ಇರ್ರಿ. ನಿಮ್ಮ ಅಗತ್ಯತೆ ಬರುವಾಗ ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ಸಾಕಾದದಕ್ಕಿಂತಲೂ ಹೆಚ್ಚಿನದಾಗಿ ನಿಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿರ್ತದೆ. ನಂಬ್ತೀರಿ? ரொம்ப முக்கியம். ಇದು ಬಹಳ ಮುಖ್ಯ. இது நிறைய பேர் இதுல வேலை செய்ய மாட்டாங்க. ತುಂಬಾ ಜನರು ಇದರಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಲ್ಲ நினைப்பாங்க. ಅವ್ರು ಏನ್ ನೆನೆಸ್ತಾರೆ, ಬೈಬಲ್ன்றது ஏதೋ கொஞ்சம் படிச்சிட்டா கடவுள் நம்மள ಕಣ್ಣಾல பாத்துருவாரு. ಬೈಬಲ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಓದ್ಬಿಟ್ರೆ ದೇವ್ರು ನಮ್ಮನ್ನು ಕಣ್ಣಿಂದ ನೋಡ್ಬಿಡ್ತಾನೆ. பாத்துறீங்களா? ನೋಡಿದೀರಾ? ಬೈಬಲ್ ತಲಗಾಣಿಕೆಯಲ್ಲಿ வச்சுக்குவாங்க. ಸತ್ಯವೇದ ತಲೆದಿಂಬ வேலைக்கு போகும்போது எடுத்துட்டு போவாங்க. ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. சில நேரத்துல நல்ல பைபிள் மாத்தி மாத்தி வச்சுக்குவாங்க. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಸತ್ಯವೇದನ ಬದಲಾಯಿಸಿ டக்குன்னு திறந்து பட்டுன்னு வாசி டபால் மூடிடுவாங்க. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ತಕ್ಷಣ ತೆಗೆದು ತಕ್ಷಣ ಓದ್ಬಿಟ್ಟು ಹಾಗೆ ಮುಚ್ಚಿಬಿಡ್ತಾರೆ. சில நேரத்துல 10 நிமிஷம் வாசிப்பாங்க, சில நேரத்துல அவங்களுக்கு தோணுனா வாசிப்பாங்க, போர் அடிச்சா கையே வைக்க மாட்டாங்க. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ 10 ನಿಮಿಷ ಓದ್ತಾರೆ, ಆಸಕ್ತಿ ಇದ್ರೆ ಓದ್ತಾರೆ, ಆಸಕ್ತಿ ಇಲ್ಲದ್ರೆ ಮುಚ್ಚಿಬಿಡ್ತಾರೆ. வேதம் அப்படிப்பட்டதல்ல. ಸತ್ಯವೇದ ಅನ್ನೋದು ಆಗಲ್ಲ. இந்த வேதம் எப்படிப்பட்டதுன்னா, ಸತ್ಯವೇದ ಹೇಗಂದ್ರೆ ஆவியானவர் உங்கள் களஞ்சியங்களை நிரப்புவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் வல்லமை உள்ள ஒரு வார்த்தையினுடைய அறுவடை. ದೇವರ ವಾಕ್ಯ ಎಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಬೊಕ್ಕಸಗಳನ್ನು ತುಂಬಿಸುವಂತ ಒಂದು ಮಹಾ ದೊಡ್ಡ ಕೊಯ್ಲಿದಾಗೆ. விசுவாசி நம்புறீ? சில நேரத்தில் என்கிட்ட ஆலோசனை கேட்க வரும்போது எவ்வளவு நேரம் பைபிள் வாசிக்கிறேன்னு கேட்டா சிரிப்பாங்க பாருங்க. அதுலயே தெரிஞ்சிடும் என்ன மாதிரி ಲೆವೆಲ್. ಕೆಲವೊಬ್ರು ನನ್ನ ಹತ್ರ ಆಲೋಚನೆಗಾಗಿ ಬರುವಾಗ ನೀವು ಎಷ್ಟೋ ಸತ್ಯವಾದ ಓದ್ತೀರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವ್ರು ನಗ್ತಾರೆ ನೋಡ್ರಿ. ಅದರಲ್ಲೇ ಇದಾಗ என் பிரச்சனை எல்லாம் அமைதியா இருக்கட்டும். ನನ್ನ ಸಮಸ್ಯೆ ನೀನು ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ. நீங்க எவ்வளவு நேரம் கடவுள்கிட்ட உட்கார்ந்து ஜெபம் பண்றீங்க? ಪ್ರತಿದಿನ ಎಷ್ಟು ದೇವರ ಹತ್ರ ಕುಳಿತು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀರಿ? நேரமே இருக்காது, ಸಮಯನೇ ಇರೋದಿಲ್ಲ. முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையே போல்ಡ್, அவ்வளவுதான். ಮುಗಿದು ನೋಡಿ, ಜೀವನನೇ ಮುಗ್ದೋದ. சொல்றது உங்களுக்கு புரியுதா? ಹೇಳೋದು ಅರ್ಥವಾಗ್ತಿದೆಯಾ ಇಲ್ವಾ? பிரச்சனையை போக்குறதுக்கு வழி எங்கேயுமே இல்லைங்க. ಸಮಸ್ಯೆ ನೀಗಲಿಸಲಿಕ್ಕೆ ಮಾರ್ಗ ಬೇರೆ ಎಲ್ಲೂ ಇಲ್ಲ. பிரச்சனையை போக்குறதுக்கு வழி எங்க இருக்குன்னா, அந்த பிரச்சனையை போக்குறதுக்கான ஒரு வெளிப்பாடு எனக்குள்ள வரணும். அந்த வெளிப்பாடு எங்க இருந்து வருதுன்னா, என் ஆவியானவர் என் களஞ்சியத்துல நிரப்புறாரு பாருங்க, அதுல இருந்து வரதான் என் பிரச்சனைக்கே வழி. ಸಮಸ್ಯೆ ಹೋಗಲಾಡಿಸಲಿಕ್ಕೆ ಪ್ರಕಟಣೆ ಬರಬೇಕು. ಪ್ರಕಟಣೆ ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತದೆ? ದೇವರ ಆತ್ಮನು ನನ್ನ ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿಸಿರ್ತಾನೆ ನೋಡ್ರಿ. ಆ ಬೊಕ್ಕಸ ತೊಲಗಿಂದ ಹೊರಟು ಬರ್ಬೇಕಾಗಿದೆ, ಅದೇ ಮಾರ್ಗ. நம்ம பிரச்சனை மேலே யோசிச்சுட்டு ನಾವು ಸಮಸ್ಯೆ ಮೇಲೆ ಯೋಚಿಸ್ತಾರೆ. ಅವ್ರಿಗೇನು யோசிக்காதீங்க, ಯೋಚಿಸಬೇಡಿ, எல்லாம் மாத்திரலாம், ಎಲ್ಲ ಬದಲಾಯಿಸಬೇಡ. முழங்கால நின்னுடலாம், ಮೊಣಕಾಲಲ್ಲಿ ನಿಂತ್ಕೋಬೇಡ. கால் தான் வலிக்கும், ಕಾಲೇ ನೋವುತ್ತದೆ. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ಹೇಳೋದು ಅರ್ಥವಾಗ್ತಿದ್ಯಾ? களஞ்சியத்துல இல்லைன்னா நீங்க முழங்கால நின்னாலும் சரி, தலைகீழ நின்னாலும் சரி, உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ಬೊಕ್ಕಸದಲ್ಲಿ ಏನ್ ಇಲ್ದಿದ್ರೆ ನೀವು ಮೊಣಕಾಲಿನಲ್ಲಿ ನಿಂತರೂ ಸರಿ, ತಲೆ ಕೆಳಗಾಗಿ ನಿಂತರೂ ಸರಿ, ಏನ್ ನಡೆಯಲ್ಲ. இந்த பிள்ளைங்க பாருங்க, நம்மகிட்ட காசு எல்லாம் கேட்டுன்னு இருக்கோம், வாங்கி கொடுங்க அப்படி எரிச்சல வரும். குத்துற காசு இல்ல நானே. ಕೆಲ ಸಮಯದಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ಹಠ ಮಾಡ್ತಾನೆ ಇರ್ತವೆ, ನನ್ಗೆ ತಕ್ಕೊಡು ಹಣ ಇಲ್ದಿದ್ರು ಹಠ ಮಾಡ್ತಾನೆ பாத்தீங்களா? ಇರ್ತವೆ. புரியாது, ನಿನಗೆ ಅರ್ಥನೇ ಆಗಲ್ಲ. ஏன்னா இல்ல, ಯಾಕೆ ಇಲ್ಲ, அதுக்கு புரியல. ಅದಕ್ಕೆ ಅರ್ಥ. அதே மாதிரி நீங்க, ಅದೇ ರೀತಿ ನೀವು களஞ்சி எம்டி ஆகுதுப்பா, ಖರ್ಚನೆ ನೀನು ಕೊಡು ಸ್ವಾಮಿ, ಬೊಕ್ಕಸ ಖಾಲಿ. முழங்கால நிக்கிறேன்னு நீங்க பார்க்க மாட்டீங்க, உன் களஞ்சி எம்டியா இருக்குதியா? ನಾನು ಮೊಣಕಾಲಲ್ಲಿ ನಿಲ್ಲೋದು ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ವಾ? ನೀನು ಕನಜ அழுவுறேன், உங்களுக்கு புரியல? உன் களஞ்சி எம்டியா இருக்கு, கமல களஞ்சியத்தை நிரப்பு. ನಾನು ಅಲೋದು ಅರ್ಥವಾಗ್ತಿಲ್ವಾ? ನಿನ್ನ ಬೊಕ್ಕಸ ಖಾಲಿ ಆಗಿದೆ, ಮೊದಲು ಬೊಕ್ಕಸವನ್ನು ತುಂಬಿಸು. ಎಷ್ಟು ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ? களஞ்சிய நிரம்பி இருந்துச்சுன்னா, ನಿಮ್ಮ ಬೊಕ್ಕಸ ತುಂಬಿರೋದಾದ್ರೆ, நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, நாட்டினுடைய வறுமையை போக்குறதுக்கு எப்படி பட்ஜெட் போடுறாங்களோ அதை விட பெருமான அளவுக்கு நம்ம ஆவியின் களஞ்சியம் நிறைஞ்சிருந்தா உலகத்தினுடைய வறுமையை நீக்கிறதுக்கு சுவிசேஷத்தை எப்படி சொல்லலாம் நம்ம என்ன? ದೇಶದ ಬರಡುತನ ನೀಗಿಸ್ಲಿಕ್ಕೆ ಹೇಗೆ ಬಜೆಟ್ ಆಗ್ತಾರೋ, ಈ ಆತ್ಮದ ಬೊಕ್ಕಸ ತುಂಬಿರೋದಾದ್ರೆ ಲೋಕದ ಬರಡುತನವನ್ನೇ ನೀಗಿಸ್ಲಿಕ್ಕೆ ನಾವು ಯೋಜನೆಗಳನ್ನ ಹೂಡಬಹುದು. ನಂಬ್ತೀರಿ? வாங்க கொஞ்சம் மேல போலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். 1 யோಹಾನನ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 27ನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಬನ್ನಿ. நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ಆದರೆ ಆತನಿಂದ ನೀವು ಹೊಂದಿದ ಅಭಿಷೇಕವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವುದರಿಂದ ಯಾವನಾದರೂ ನಿಮಗೆ ಉಪದೇಶ ಮಾಡುವುದು ಅವಶ್ಯವಿಲ್ಲ. ಆತನು ಮಾಡಿದ ಅಭಿಷೇಕ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನಿಮಗೆ ಉಪದೇಶ ಮಾಡುವಂತದ್ದಾಗಿದ್ದು ಸತ್ಯವಾಗಿದೆ, ಸುಳ್ಳಲ್ಲ.
ಅದು ನಿಮಗೆ ಉಪದೇಶ ಮಾಡಿದ ಪ್ರಕಾರ ಆತನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರ್ರಿ. என்ன மாதிரி பேசுறாரு ಯಾವ ರೀತಿ ಮಾತಾಡ್ತಾನೆ ನೋಡಿ. இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. ಇದೆಲ್ಲ ಬಹಳ ಶಕ್ತಿಯುತವಾದದ್ದು. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ஆவிக்குரிய. ಇದು ನೀವು ನೆನೆಸುವಂತದ್ದಲ್ಲ, ಆತ್ಮನಿಗೆ ಸಂಬಂಧ. சொல்றாரு பாருங்க, பகுதி பகுதி அதை எடுத்து பிரசங்கம் பண்ணணும். அந்த ஒரு வார்த்தையை வச்சு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 வாரம் பிரசங்கம் பண்றோம் ನೋಡ್ರಿ. ಹತ್ತತ್ರ ಹಂತವಾಗಿ ಪ್ರಸಂಗಿಸಿದ್ರು ಕಡಿಮೆ ಪಕ್ಷ 40 ವಾರ ಆದ್ರೂ ಪ್ರಸಂಗಿಸಿದ್ರು. அவ்வளவு உள்ள அடங்கிருக்கு தெரியுமா? ಅಷ್ಟು ಒಳ ಅಡಕವಾಗಿದೆ ಗೊತ್ತಾ ನಿಮಗೆ? என்ன தேவை அதை மட்டும் எடுத்து உங்களுக்கு தரேன். ಏನ್ ಬೇಕು ಅದನ್ನ ಮಾತ್ರ ತೆಗೆದುಕೊಡ್ತೇನೆ. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், ನೀವು ಆದ್ರೆ ಆತನಿಂದ ನೀವು ಹೊಂದಿದ ಅಭಿಷೇಕವು. எதுக்கு அபிஷேகம் தராரு? ಯಾಕೆ ಅಭಿಷೇಕ ಕೊಡ್ತಾನೆ? சொல்லுங்க, எதுக்கு அபிஷேகம்? ಹೇಳಿ, ಯಾಕೆ ಕೊಡ್ತಾನೆ? இல்ல பிரதர், கர்த்தரின் அபிஷேகம் பண்ணார், எனக்கும் தெரியுது. எதுக்கு பண்ணார் அபிஷேகத்தை சொல்லுங்க ಬ್ರದರ್. ದೇವರ ಅಭಿಷೇಕ ಮಾಡ್ಬಿಟ್ರು, ನನಗೂ ಗೊತ್ತು. ಯಾಕೆ ಅಭಿಷೇಕ ಮಾಡ್ದ? எதுக்கு அபிஷேகம்? ಯಾಕ್ರಿ ಅಭಿಷೇಕ? நான் பாத்தீங்கன்னா 97 அப்படியே வாஞ்சியோட இதெல்லாம் பேசாத, எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியும். அவர் அபிஷேகம் பண்ணுகிறவனுக்கு தெரியும். அபிஷேகம் எதுக்கு? அபிஷேகத்துடைய நோக்கம் என்ன? ನೀವು ನೋಡಿದ್ರೆ 97ನೇ ಇಸ್ವಿಯಲ್ಲಿ ಬಹಳ ಆಸಕ್ತಿಯಿಂದ ಅದೆಲ್ಲ ನನಗೆ ಗೊತ್ತು. ದೇವರು ಯಾಕೆ ಅಭಿಷೇಕ ಮಾಡ್ದ ಅದನ್ನ ಹೇಳಿ. அபிஷேகம் என்ன செய்கிறது? ಅಭಿಷೇಕ ಅನ್ನೋದು ಏನನ್ನ ಮಾಡ್ತದೆ? அபிஷேகத்துடைய வல்லமை என்ன? ಅಭಿಷೇಕದ ಶಕ್ತಿ ಏನಾಗಿದೆ? அபிஷேகம் எதை எனக்கு போதிக்கிறது? ಅಭಿಷೇಕ ನನಗೆ ಏನನ್ನು ಬೋಧಿಸ್ತದೆ? அவர் சொல்றாருங்க, உங்களுக்கு ஒருவனும் போதிக்க வேண்டியது இல்ல என்றார். ಆತನಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, ನಿಮಗೆ ಯಾರು ಉಪದೇಶ ಮಾಡಬೇಕಾಗಿಲ್ಲ. அவர் சொல்றாரு பாருங்க, அந்த ಅಭಿಷೇகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. ಆತನು ಮಾಡಿದ ಅಭಿಷೇಕವು ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನಿಮಗೆ ಉಪದೇಶ ಮಾಡುವಂತದ್ದಾಗಿದ್ದು. ನಂಬ್ತೀರಾ? அப்ப நான் ஏன் உங்களுக்கு போதிக்கிறேன்? ನಾನು ಯಾಕ್ರಿ ಬೋಧಿಸ್ತೇನೆ? நான் போதிக்க வேண்டியது இல்லையா? ಬೋಧಿಸಬೇಕಾಗಿಲ್ವಾ? இல்ல, நான் போதிக்கிறது அந்த அபிஷேகத்தை போதிக்கிறேன். அந்த அபிஷேகம் உங்க வாழ்க்கையில நீங்க என்னவா இருக்க போறீங்க, எப்படியா இருக்க போறீங்க, அந்த உங்க வாழ்க்கையுடைய சகலத்தையும் போதிக்கிறது என்னன்னா அந்த அபிஷேகம். ನಾನು ನಿಮ್ಗೆ ಏನ್ ಬೋಧಿಸ್ತಾನೆ? ಅಭಿಷೇಕ ಅಂದ್ರೆ ಏನಂತ ಬೋಧಿಸ್ತಾನೆ. ಆದ್ರೆ ಅಭಿಷೇಕ ಏನ್ ಬೋಧಿಸ್ತದೆ? ನಿಮ್ಮ ಜೀವನದ ಎಲ್ಲಾ ಭಾಗಗಳಲ್ಲಿ ನೀವು ಏನಾಗಿರ್ಬೇಕು ಅನ್ನೋದ್ರ ಕುರಿತು ಅದು ನಿಮಗೆ ಬೋಧಿಸ್ತದೆ. 1 ಸಾಮುವೇಲ್ 16ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ போனீங்கன்னா 1 ಸಾಮುವೇಲನ ಗ್ರಂಥ 16ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಹೋದ್ರೆ கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொல்றாரு, ದೇವರು ಸಾಮುವೇಲನ ಬಳಿ ஒரு அபிஷேக தைலத்தை அந்த குப்பியில போட்டு எடுத்துக்கொண்டு நீ ஈசாயின் வீட்டுக்கு போ அப்படின்றாரு. ಅಭಿಷೇಕ ತೈಲವನ್ನು ಕೊಂಬಿನಿಂದ ತುಂಬಿಸಿ ನೀವು ಈಶಾಯನ ಮಗನ ಬಳಿ ನೀನು ಹೋಗು. இப்ப பாருங்க, அந்த அபிஷேக குப்பியை எடுத்துக்கொண்டு அவன் ஈசாய் வீட்டுக்கு வரான். ಅಭಿಷೇಕದ ಕೊಂಬನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಈಶಾಯನ ಮಕ್ಕಳ ಬಳಿ ಹೋಗ್ತಾನೆ. அவன் ஒண்ணும் பண்ணல, ಅವನೇನ್ ಮಾಡ್ಲಿಲ್ಲ. அவன் பிள்ளைகளை வர சொல்றான். ಆ ಮಕ್ಕಳನ್ನೆಲ್ಲ ಬರ್ಲಿಕ್ಕೆ இப்ப ಹೇಳ್ತಾನೆ. அந்த ಅಭಿಷೇಕ தைலத்தை அவன் மேல ஊத்துறான். ಈಗ ಅಭಿಷೇಕ ತೈಲವನ್ನು ತಲೆ ಮೇಲೆ ಒಯ್ತಾನೆ. தாவீது மேல ஊத்துறான். ದಾವೀದ ಮೇಲೆ ಒಯ್ತಾನೆ. வேதம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ஆவியானவர் மேல இறங்கினார். ದೇವರ ಆತ್ಮನು ಅವನ ಮೇಲೆ ಇಳಿದು ಬಂದ. பாருங்க, இவன் சொல்ல நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லல. ಇವನು ಹೀಗೆ ಮಾಡು ಹಾಗೆ ಮಾಡು ಅಂತೆಲ್ಲ ಹೇಳ್ತಿಲ್ಲ. பாருங்க, இப்ப நீங்க சபைக்கு வந்திருக்கீங்க, ನೀವು ಸಭೆಗೆ ಬಂದಿದ್ದೀರಿ. நான் என்ன செய்றேன்? ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತೇನೆ? வார்த்தைன்ற தைலத்தை உங்க தலை மேல ஊத்துறேன். ವಾಕ್ಯ ಎಂಬ ತೈಲವನ್ನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಒಯ್ತೇನೆ. இப்ப இந்த வார்த்தைன்ற தலை உங்க தலை மேல வர்றதுனால, ಈ ತೈಲ ಎಂಬ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರೋದ್ರಿಂದ இந்த அபிஷேகம், இந்த வார்த்தையினால் நான் பண்ணக்கூடிய இந்த அபிஷேகமே உங்களுக்கு போதிக்க கூடியதா இருக்குது. எல்லா சூழ்நிலையிலும், எல்லா பிரச்சனையிலும், எதிர்காலத்துக்கும் சகலத்தையும் உங்களுக்கு போதிக்க கூடியதா. ವಾಕ್ಯ ಎಂಬ ಅಭಿಷೇಕ ನಿಮಗೆ ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲೂ ಬೋಧಿಸುತ್ತದೆ. ಹೇಗೆ ಸಕಲ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಹೇಗೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು, ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಬಹುದು ಅನ್ನೋದು ಕುರಿತಾಗೆಲ್ಲ ಅದು ಬೋಧಿಸುತ್ತದೆ. கோலியாத்தை பாக்குறான், ಗೋಲಿಯಾತನ ನೋಡ್ತಾನೆ. அவன் ஏமாத்திரும். ಅವನು ಎಷ್ಟು ಅವನು? யார் சொல்லி கொடுத்தது? ಯಾರು ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದು? சொல்லுங்க, ಹೇಳಿ, யார் சொல்லி கொடுத்தது? ಯಾರು ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದು? அவன் யுத்தத்துக்கு போகிறானா? ಅವನು ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಾನಾ? சொல்லுங்க, ಹೇಳಿ. நல்ல ஜிம்முக்கு போய் பாடி எல்லாம் பில்ட் பண்ணின்னு ಸ್ವಲ್ಪ ಜಿಮ್ಗೆಲ್ಲ ಹೋಗಿ ಮೈ ಎಲ್ಲ ಬಲಿಷ್ಠ அப்படியே கத்தியை உருவி வாளை உருவி ಕತ್ತಿಯನ್ನು ಎತ್ಕೊಂಡು ಈಟಿಯನ್ನು அவனுக்கு ತೆಗೆದುಕೊಂಡು ஒண்ணும் தெரியாது. ಅವನಿಗೆ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ. யார் போதிக்கிறது? ಅವನಿಗೆ ಯಾರು ಬೋಧಿಸೋದು? இவன் ஏமாத்திரும். ಇವನು ಎಷ್ಟರವನು? இன்றைக்கு உன் தலையை நான் வாங்குவேன், ಇವತ್ತು ನಿನ್ನ ತಲೆಯನ್ನು ನಾನು ತೆಗೆದುಕೊಳ್ತೇನೆ, ஆகாயத்து பட்சிகளுக்கு நான் போடுவேன், ಆಕಾಶದ ಪಕ್ಷಿಗಳಿಗೆ ಹಾಕುತ್ತೇನೆ. இஸ்ரவேலின் தேவன் ஒரு உண்டென்று இன்னைக்கு ஜனங்கள் காண்பார்கள். ಇಸ್ರಾಯೇಲರಲ್ಲಿ ಒಬ್ಬ ದೇವರಿದ್ದಾನೆ ಎಂಬುದು ಇಡೀ ಲೋಕ ತಿಳ್ಕೊಳ್ತದೆ. விருத்த சேதனம் இல்லாத அவன் விருத்த சேதனம் உள்ள ஜனங்களை நிந்திக்கிறதுக்கு எம்மாத்திரம். ಸುನ್ನತಿ ಇಲ್ಲದವ ಇವನು ಸುನ್ನತಿ ಇರುವ ಜನಾಂಗವನ್ನು ನಿಂದಿಸುವುದಕ್ಕೆ ಎಷ್ಟರವನು? யார் போதிக்கிறது? ಯಾರು ಬೋಧಿಸೋದು? யார் போதிக்கிறது? ಹೇಳಿ, ಯಾರು ಬೋಧಿಸೋದು? யார் போதிக்கிறது? ಯಾರು ಬೋಧಿಸೋದು? அபிஷேக். ಅಭಿಷೇಕ. ஆமென். ಆಮೆನ್. அதமே விசுவாசிக்கிறீங்க. ನಂಬ್ತೀರಾ? பாருங்க, கர்த்தர் உங்க மேல ஊத்துற அபிஷேகம் உங்க சூழ்நிலையில எல்லாவற்றிலும் உங்களோட பேசக்கூடியதா இருக்குது, இடைப்படக்கூடியது. ನೋಡಿ, ದೇವರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಒಯ್ಯುವಂತ ಅಭಿಷೇಕ ಏನಾಗಿದೆ? ಎಲ್ಲಾ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿಯೂ ಎಲ್ಲಾ ಸನ್ನಿವೇಶಗಳಲ್ಲಿಯೂ ಅದು ನಿಮಗೆ ಬೋಧಿಸುವಂತದ್ದು. எதிரி எதுவா இருந்தாலும் சரி, அந்த அபிஷேகம் வேலை செய்யும். ನಿಮ್ಮ ವೈರಿ ಏನೇ ಆಗಿದ್ರು ಸರಿ, ಅಭಿಷೇಕ ಕೆಲಸ ಮಾಡ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. இததான் சங்கீதக்காரன் சொல்றான். ಇದನ್ನೇ ಕೀರ್ತನೆಗಾರನ ಹೇಳ್ತಾನೆ. 23வது சங்கீதம் 23ನೇ கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. ಯೆಹೋವನು ನನಗೆ ಕುರುಬನು, ಕೊರತೆ ಪಡೆನು. அவர் என்னை புல்லிடங்களில் மேய்த்து, ಆತನು ಹಸುರುಗಾವಲಲ್ಲಿ அவர் என்னை அமர்ந்த தண்ணீரில் கொண்டு ಶಾಂತಿಕರವಾದ ನೀರಿನ ಬಳಿಗೆ ಬರಮಾಡಿ. ஏன் அவன் அந்த அளவுக்கு அதை பேசினே வரான்? அவன் ಯಾಕೆ ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಅವನು ಮಾತಾಡ್ತಾ ಬರ್ತಿದ್ದಾನೆ? அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಉಜ್ಜೀವಿಸುವ ಮಾಡಿ ತನ್ನ ಹೆಸರಿಗೆ ತಕ್ಕಂತೆ ನೀತಿ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನನ್ನ 5வது வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். 5ನೇ ವಾಕ್ಯ, ವೈರಿಗಳ ಮುಂದೆಯೇ ನೀನು ನನಗೋಸ್ಕರ ಔತಣ ಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತಿ, ನನ್ನ ತಲೆಗೆ ತೈಲವನ್ನು ಹಚ್ಚಿಸುತ್ತಿ. எதிரிக்கு முன்பதாக எனக்கு எதுக்கு அபிஷேகம்? ವೈರಿಯ
ಮುಂದೆ ಯಾಕ್ರಿ ನನಗೆ ಅಭಿಷೇಕ? அந்த எதிரி எப்படி மேற்கொள்ளணும்னு எனக்கு போதிக்கிறது அந்த அபிஷேகம் ಆ தான். ವೈರಿ ಎಂತವನ ಅವನನ್ನು ಹೇಗೆ ಜಯಿಸಬೇಕಂತ ಬೋಧಿಸೋದೇ ಅಭಿಷೇಕ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த மாதிரி விசுவாசிங்க. ಎಷ್ಟು ನಂಬ್ತೀರಿ? சொல்லுங்க, என் மேல அபிஷேகம். ಹೇಳ್ರಿ, ನನ್ನ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕ ಇದೆ. அப்ப நோய் வரும்போது யார் உங்களுக்கு சொல்லி தரணும்? ಅಂದ್ರೆ ರೋಗ ಬರುವಾಗ ಯಾರು ಹೇಳ್ಕೊಡ್ಬೇಕು? பாஸ்டர், ಪಾಸ್ಟರ್, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு கவனம் கொடுத்து பாருங்க. அந்த அபிஷேகம் போதிக்கு எந்த வார்த்தையை கொண்டு நோயை நீக்கலாம். அபிஷேகம் ಮೇಲಿರೋ ಅಭಿಷೇಕ ನಿಮ್ಗೆ ಬೋಧಿಸ್ತದೆ, ಅದು ಗಮನ ಕೊಟ್ಟು ನೋಡ್ರಿ. ಯಾವ ವಾಕ್ಯದಿಂದ ಆ ರೋಗವನ್ನು ಹೋಗಲಾಡಿಸ. சத்துரு முன்னாடி எழுந்து நிற்கும்போது அபிஷேகம் உனக்கு முன்னாடி எழுந்து நிற்கும். ನಿಮ್ಮ ವೈರಿ ನಿಮಗೆ ಎದುರಾಗಿ ನಿಲ್ಲುವಾಗ ನಿಮ್ಮ ಅಭಿಷೇಕ ನಿಮ್ಮೊಳಗಿಂದ ಎದ್ದು ನಿಲ್ತದೆ. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல சொல்லுது பாருங்க, பிசாசு எப்படி வரானா, அவன் வெள்ளம் போல திரண்டு வரும்பொழுது ஆவியானவர் நமக்காக கொடி பிடிக்கிறார். ಯೆಶಾಯನ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ಸೈತಾನ್ ಒಂದು ಮಂಜಿನೋಪಾದಿಯಲ್ಲಿ ಹೊರಟು ಬರುವಾಗ ದೇವರು ನಮಗೆ ಜಯ ಧ್ವಜವನ್ನು ನಮ್ಮ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಹಾರಿಸ್ತಾನೆ. ஆவியானவர் நமக்கு கொடி பிடிக்கிறாருங்க. ದೇವರಾತ್ಮ ನಮಗಾಗಿ ಒಂದು ಧ್ವಜವನ್ನು ಹಾರಿಸ್ತಾನೆ. நீ தொட முடியாது, ನೀನ್ ಮುಟ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. சொல்லுங்க, என் மேல அபிஷேகம். ಹೇಳ್ರಿ, ನನ್ನ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕ ಇದೆ. ஆமென். அதுதான் யோவான் சொல்றாரு. ಅದನ್ನೇ ಯೋಹಾನನ್ ಹೇಳ್ತಾನೆ. யாரும் போதிக்க வேண்டியதே இல்ல. ನಿಮಗೆ ಯಾರು ಬೋಧಿಸಬೇಕಾಗೇ ಇಲ್ಲ. இப்ப நமக்கு என்ன பிரச்சனை? ನಮಗೇನ್ ಸಮಸ್ಯೆ? நம்ம என்ன நினைக்கிறோம்? ನಾವೇನ್ ನೆನೆಸ್ತೇವೆ? அபிஷேகம்னா ஏதோ தலையில கொண்டு வந்து கொஞ்சம் பாலை ஊத்திட்டு கொஞ்சம் தேனை ஊத்திட்டு இதெல்லாம் நம்ம இந்த சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்து பழகின அந்த அபிஷேகம் நினைச்சோம். ಅಭಿಷೇಕ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನೋ ತಲೆ ಮೇಲೆ ಹಾಲನ್ನು ಜೇನನ್ನು ಒಯ್ಯೋದು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿಂದ ನೋಡಿ ಅಭ್ಯಾಸ. 1000 குடங்கள் உங்க தலை மேல, இது அந்த அபிஷேகம் கிடையாது. 1000 ಬಿಂದಿಗೆ ನೀರು, ಇದು ಆ ಅಭಿಷೇಕ ಅಲ್ಲ. இது வந்து இந்த அபிஷேகம் எப்படிப்பட்டது? ಈ ಅಭಿಷೇಕ ಎಂತದಂದ್ರೆ, என் எதிரிகளை நான் ஜெயிக்கிறதுக்காக எனக்காக பண்ணப்பட்ட ஒரு அபிஷேகம். ನನ್ನ ವೈರಿಗಳನ್ನು ಜಯಿಸಲಿಕ್ಕಾಗಿ ನನಗಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಅಭಿಷೇಕ. ஆமென். ஒவ்வொரு நாளும் போதிக்கும். ಪ್ರತಿ ದಿವಸ ಬೋಧಿಸ್ತದೆ. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். ಪ್ರತಿ ದಿವಸ ಅದು ಹೇಳ್ಕೊಡ್ತದೆ. இந்த அபிஷேகத்தை தேவன் தந்திருக்கிறதே உங்க சத்துருக்களை நீங்கள் மேற்கொள்ள ಈ வேண்டும். ಅಭಿಷೇಕವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿರೋದೇ ನಿಮ್ಮ ವೈರಿಗಳನ್ನು ಜಯಿಸಲಿಕ್ಕಾಗಿ. உங்க வியாதி வரும்போது இந்த அபிஷேகம் சொல்லி தரும். ನಿಮಗೆ ವ್ಯಾಧಿ ಎದುರಾಗುವಾಗ ಈ ಅಭಿಷೇಕ ಹೇಳ್ಕೊಡ್ತದೆ. இயேசுவே உனக்கு சுகமா இருக்கிறார். ಯೇಸುವೆ ನಿನಗೆ ಸೌಖ್ಯವಾಗಿದ್ದಾನೆ. ஆமென். அதான் விசுவாசி. ನಂಬ್ತೀರಿ? பாருங்க, அதனாலதான் அதாவது இதெல்லாம் வளர்த்துக்கணுங்க. இதெல்லாம் வந்து சும்மா வர்றது கிடையாது. இதெல்லாம் ಆದ್ರಿಂದ ಇದೆಲ್ಲ ಸುಮ್ನೆ ಬರಲ್ಲ, ನಮ್ಮೊಳಗೆ ಬೆಳೆಸ್ಕೋಬೇಕು. இதெல்லாம் வந்து ஏதோ கண்மூடி கண்ணு திறந்த உடனே அப்படியே டபார்னு கண்ணு முன்னாடி வந்து நிக்க வைக்கிறது. ಏನೋ ಕಣ್ಮುಚ್ಚಿ ಕಣ್ತೆರೆದ ತಕ್ಷಣ ಹಾಗೆ ಕಣ್ಮುಂದೆ ಬಂದಿಲ್ಲ. இது வந்து நமக்குள்ளாக ஏற்படணும். ಇದೆಲ್ಲ ನಮ್ಮೊಳಗಾಗಿ ಏರ್ಪಡಬೇಕು. இப்ப உங்க தலை மேல ஊத்துறேன், அவ்வளவுதான். ಈಗ ನಿಮ್ ತಲೆ ಮೇಲೆ ಹೋಯ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಷ್ಟೇ. சாமுவேல் மாதிரி நான் செய்யணும், அவ்வளவுதான். ಈ ಸಮಯಲ್ನಂತೆ ನಾನು ಮಾಡ್ತಿದ್ದೇನೆ ಅಷ್ಟೇ. இத வந்து உங்களுக்குள்ளாக இருந்து ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடை ஏற்படுத்தி தருகிறது பரிசுத்த ஆவியானவர். ಇದನ್ನು ನಿಮ್ಮೊಳಗಿಂದ ಒಂದು ದೊಡ್ಡ ಪ್ರಕಟಣೆಯನ್ನು ಏರ್ಪಡಿಸೋದು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು. ஆமென். ಆಮೆನ್. அதான் விசுவாசி. ನಂಬ್ತೀರಾ? அதுதான் வெளிப்பாடு. ಅದೇ ಪ್ರಕಟಣೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆவியானவர் நடத்துறாரா? ದೇವರ ಆತ್ಮ ನಡೆಸ್ತಾನ. அநேகம் 1000 முறை இதை அனுபவிச்சிருக்காங்க. ಸಾವಿರಾರು ಸಾರಿ ಇದನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ದೇನೆ. அநேக 1000 முறை, ಅನೇಕ ಸಾವಿರ ಸಾರಿ எத்தனையோ பிரச்சனையை கடந்து வந்திருக்காங்க. ಎಷ್ಟೋ ಸಮಸ್ಯೆಗಳು ಆದು ಬಂದಿದ್ದೇನೆ. நினைக்கிற மாதிரி இல்ல. ನೀವು ನೆನೆಸುವ ಹಾಗಲ್ಲ. 23 வயசுல ரட்சிக்கப்பட்டு 23ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದೆ. எத்தனையோ துரோகங்கள், ஏமாற்றங்கள், பழி சொல்லுகள், குழி, பள்ளம், ஜெயில எல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் தாண்டி மேல நிக்கிறோம். ஏன் தெரியுங்களா? எனக்கு தெரியும், என் மேல இருக்கிற அபிஷேகம் சத்துருவை மேற்கொள்ளுமே தவிர சத்துரு அபிஷேகம் பண்ணப்பட்ட என்ன மேற்கொள்ள முடியாது. ಎಷ್ಟೋ ಉಪದ್ರವಗಳು, ಎಷ್ಟೋ ದ್ರೋಹಗಳು, ಎಷ್ಟೋ ತಪ್ಪರಿಸುವಿಕೆಗಳು, ಎಷ್ಟೋ ಹಳ್ಳಗಳು, ಇವುಗಳನ್ನೆಲ್ಲ ಜಯಿಸಿ ಬಂದಿದ್ದೇನೆ. ಎಷ್ಟೋ ವಿಪತ್ತುಗಳು நினைச்சிருந்த பீஸ் ஆகிருப்போமா? ನೆನೆಸಿ ನೋಡಿದ್ರೆ ನಾನು ತುಂಡು ತುಂಡಾಗಿ வாழ்க்கையில எத்தனையோ கோர விபத்துகளா கடந்து ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಘೋರವಾದ ಆಪತ್ತುಗಳನ್ನೆಲ್ಲ ಎದುರಿಸಿದ್ದೇನೆ. நான் உங்களுக்கு சொல்றேன், ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತೇನೆ, ஒண்ணுதான். ಒಂದೇ கர்த்தர் என் மேல அபிஷேகம் பண்ணிருக்கார். ದೇವರು ನನ್ನ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. அதான் விசுவாசி. ಎಷ್ಟು ನಂಬ್ತೀರಿ? நான் சொல்றேன் பாருங்க, ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ஒரு நாளும் பிசாசுக்கு மகிமை கொடுக்கூடாது. ಎಂದಿಗೂ ಯಾವತ್ತಿಗೂ ಸೈತಾನಿಗೆ ಮಹಿಮೆ ಕೊಡಬಾರದು. ஜென்ம சுவாபம் இழுக்கும் போதெல்லாம் அந்த கயிறு அறுத்து போடுங்க. ಪ್ರಾಕೃತ ಮನುಷ್ಯನ ಎಳೆಯುವಾಗಲ್ಲ ಆ ಹಗ್ಗವನ್ನು ಕಡಿದು, மாமிச சிந்தை இழுக்கும் போது அதை அறுத்து போடுங்க. ಶರೀರ ಭಾವದ ಯೋಚನೆಗಳು ಸೆಳೆಯುವಾಗ ಅದನ್ನು ಕಡಿದು ಹಾಕ್ರಿ. ஆவிக்குரிய சிந்தை உடையவளா இருங்க. ಆತ್ಮನ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡುವವರಾಗಿ, தேவனுக்கு ஏற்றவங்களை சிந்திங்க. ದೇವರಿಗೆ ತಕ್ಕವುಗಳ ಮೇಲೆ ಮನಸ್ಸು, தேவனுக்கு ஏற்றவங்களை எண்ணி பாருங்க. ದೇವರಿಗೆ ತಕ್ಕವುಗಳನ್ನು ಲೆಕ್ಕಿಸಿ ನೋಡ್ರಿ. விசுவாசி. ನಂಬ್ತೀರಾ? இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ಇದೇ ಆತ್ಮಿಕ ಜೀವನ. ஆமென். ಆಮೆನ್. இயேசு சொல்லி தரார். ಯೇಸು ಹೇಳ್ಕೊಡ್ತಾನೆ. பரலோகத்திலிருந்து வர சிந்தனையை அப்படியே மாறுது. ಪರಲೋಕದಿಂದ ಬರುವಂತ மாமிசம் ரத்தமும் போதிக்க முடியாத ஒண்ணு பரலோக பிதா இப்ப பேதுருக்கு அப்படியே அது போதிக்கிறாரு. ಶರೀರ ಭಾವದಗಳು ಬೋಧಿಸಲಿಕ್ಕೆ ಆಗದಂತ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಪರಲೋಕದ ತಂದೆ ಈಗ ಪೇತ್ರನಿಗೆ ಬೋಧಿಸ್ತಾನೆ. அப்படியே மனசு மாறுது. ಹಾಗೆ ಮನಸ್ಸು ಬದಲಾಗ್ತದೆ. அவனை பார்த்து சொல்றாரு, ಹೇಳ್ತಾನೆ, ಅಲ್ಲಿ ನೋಡಿ, பின்னாக போ சாத்தான், ನೀನು ನನ್ ಬಿಟ್ಟು ಹಿಂದೆ ನಡಿ ಸೈತಾನ. ಯಾಕೆ? ஏன்னா இந்த ஜென்ம சுவாப சிந்தனைகளும் மனுஷக்குரிய சிந்தனைகள் நம்மளை ஏற்படுத்துறதே பிசாசு தான். ಪ್ರಾಕೃತ ಮನುಷ್ಯನ ಯೋಚನೆಗಳು, ಶರೀರ ಸಂಬಂಧ ಯೋಚನೆಗಳು ಏರ್ಪಡಿಸುವುದೇ ಸೈತಾನ್ನೇ. அதனாலதான் வேதம் சொல்லுது, ಆದ್ರಿಂದ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತೀನಿ, நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறானால் மாமிச சிந்தைகளை நிறைவேற்ற மாட்டீங்க. ನೀವು ದೇವರಾತ್ಮನುಗಳ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡುತ್ತಾದ್ರೆ ಶರೀರ ಸಂಬಂಧಗಳ ಕಾರ್ಯಗಳು ನೀವು ನೆರವೇರಿಸೋದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. அடுத்த வாரம் இந்த அபிஷேகத்தை இன்னும் மேலே எடுக்கிறேன். ಬರುವ ವಾರ ಈ ಅಭಿಷೇಕದ
ಕುರಿತು ಇನ್ನು ಮೇಲೆ ನೋಡೋಣ. இந்த அபிஷேகத்தினுடைய தன்மைகள் வல்லமைகள் உங்களுக்கு காமிக்கும். ಅಭಿಷೇಕದ ಕುರಿತಾದ ಗುಣಗಳು ಅದರ ಶಕ್ತಿಗಳೆಲ್ಲ ತೋರಿಸ್ತಾನೆ. அபிஷேகம் எவ்வளவு மேன்மையானதுன்னு உங்களுக்கு ಈ காமிக்கும். ಅಭಿಷೇಕ ಎಷ್ಟು ಶ್ರೇಷ್ಠಕರವಾದದನ್ನು ತೋರಿಸ್ತಾನೆ. Amen. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. கரங்களை வைத்து வாய்களை திறந்து தேவனை ಕರಗಳನ್ನೆತ್ತಿ ಬಾಯಿಗಳ ತೆರೆದು ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. உமக்கு நன்றி. ಸ್ವಾಮಿ ನಿನಗೆ ವಂದನೆ ದೇವರೇ. தகப்பனே உம்மை துதிக்கிறேன். ತಂದೆ ನಿನ್ನ ಸ್ತುತಿಸ್ತೇನೆ. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ಓ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇವೆ. தகப்பனே உமக்கு நன்றி. ತಂದೆ ನಿನಗೆ ವಂದನೆ. நீ நல்லவர் வல்லவருமா இருக்கிறீர். ನೀನು ಒಳ್ಳೆಯವನು ಶಕ್ತನೂ கிருபை ಆಗಿದ್ದೀಯ. தயவுள்ளவருமா. ಕೃಪೆ ದಯವುಳ್ಳ ಆತನು. மேன்மைக்கும் மகிமைக்கும் பாத்திரரா. ಶ್ರೇಷ್ಠತೆಗೂ ಮಹತ್ವಕ್ಕೂ ನೀನು ಯೋಗ್ಯನಾಗಿದ್ದೀಯ. எங்களை தூக்குபவரா இருக்கிறீர். ನಮ್ಮನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತುವವನಾಗಿದ್ದೀಯ. எங்களுக்கு போதிக்கிறவரா. ನಮಗೆ ಬೋಧಿಸುವವನಾಗಿದ್ದೀಯ. எங்களை வழி நடத்துகிறவரா. ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಗ ನಡೆಸುವವನಾಗಿದ್ದೀಯ. உமக்கு நன்றி. ವಂದನೆ ಸ್ವಾಮಿ. தகப்பனே உமக்கு நன்றி. ತಂದೆ ನಿನಗೆ ವಂದನೆ ದೇವರೇ. உமக்கு நன்றி. ನಿನಗೆ ವಂದನೆ. உமக்கு நன்றி. ನಿನಗೆ ವಂದನೆ ದೇವರೇ. ஆவியானவரே உமக்கு நன்றி. ದೇವರ ಆತ್ಮನೇ ನಿನಗೆ ವಂದನೆ. எங்களுக்குள்ள ಅಸைವಾಡುகிறவரே உமக்கு ನಮ್ಮೊಳಗಾಗಿ நன்றி. ಚಲಿಸುವ ಆತನೇ ವಂದನೆ. ஓ எங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு நன்றி. ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಗ ನಡೆಸುವ ಆತನೇ எங்கள் ವಂದನೆ. களஞ்சியங்களை நிரப்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறவரே உமக்கு ನಮ್ಮನ್ನು நன்றி. ಬೊಕ್ಕಸಗಳನ್ನು ತುಂಬಿಸುವುದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡುವ ಆತನೇ ವಂದನೆ. ஓ உமக்கு நன்றி. ವಂದನೆ ದೇವರೇ. உமக்கு நன்றி. ನಿನಗೆ ವಂದನೆ. செம்மையான வழியில நடத்துகிறவர் ದೇವರೇ. நீர். ಮಟ್ಟ ನೆಲದಲ್ಲಿ ನಡೆಸುವ ಆತನೇ ವಂದನೆ. இந்த ஒரு வாழ்க்கை எனக்கு சாதாரண வாழ்க்கை அவசியமே இல்ல. ಈ ಒಂದು ಜೀವನ ಸಾಧಾರಣವಾದ ಜೀವಿತ ಬೇಕಾಗಿಲ್ಲ. வாழ்க்கை சாதிக்கிற வாழ்க்கை. ನಮ್ಮ ಜೀವಿತ ಸಾಧಿಸುವ கிறிஸ்து ಜೀವಿತ. இயேசுக்குள்ளாக ஒரு சாதிக்கிற வெற்றியின் வாழ்வாய் அமைய. ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಸಾಧಿಸುವಂತ ಜಯಕರವಾದ ಜೀವಿತವಾಗಿರಲಿ ஓ ಸ್ವಾಮಿ. இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய வாழ்வு அமைய. ಈ ಲೋಕವೇ ಹಿಂದಿರುಗಿ ನೋಡುವ ಮಟ್ಟಿಗೆ ಒಂದು ಜೀವಿತವಾಗಿರಲಿ. கிறிஸ்துவை விசுவாசித்தால் இப்படிப்பட்ட வாழ்வு வாழ முடியும் என்கிற ஒரு நிச்சயத்தை எங்கள் மூலமா இந்த உலகத்துக்கு போதியும். ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಂಬುವಾಗ ಇಂಥ ಒಂದು ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸಬಹುದು ಅನ್ನೋದನ್ನ ದೇವರೇ ನಮ್ಮ ಮುಖಾಂತರ ನೀನು ನಿರೂಪಿಸು ದೇವರೇ, ಸಾಬೀತುಪಡಿಸು. உமக்கு நன்றி. ವಂದನೆ ದೇವರೇ. வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய கருத்துல ಬಂದಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನ ಹಸ್ತಕ್ಕೊಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇನೆ. அநேக நேரம் இவங்க சோர்ந்து போயிருக்கலாம். ದೇವರೇ, ಅನೇಕರು ಸೋತೋಗಿರ್ಬೋದು. அநேக நேரத்துல பயந்து இருக்கலாம். ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ಭಯಪಟ್ಟಿರ್ಬೋದು. அநேக நேரத்துல ஆண்டவரே இவங்களுக்குள்ளாக ஒரு வாழ்க்கையில ஆண்டவர் தன்னம்பிக்கை இல்லாம இருந்தார். ಅನೇಕ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ತಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಸ್ವಾನಂಬಿಕೆನೇ ಇಲ್ಲದೆ ಹೋಗಿರಬಹುದು. ஆண்டவர் இந்த நேரத்துல ದೇವರೇ, ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ பரிசுத்த ஆவியானவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ உம்முடைய உதவியை இவர் மேல கட்டவிழ்க்கிறார். ಸಹಾಯವನ್ನು ಇವ್ರ ಮೇಲೆ ಬಿಚ್ಚುತ್ತೇನೆ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீரார். ದೇವರಾತ್ಮನ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ತುಂಬಿಸುವುದೇ. ஆவியானவர் வழி நடத்துவீரார். ದೇವರಾತ್ಮನೇ ಇವರನ್ನು ನೀನು ನಡೆಸು. மாமிசக்குரிய சிந்தையை மாற்றி ஆவிக்குரிய சிந்தைகளை ஏற்படுத்துவீரார். ಶರೀರದ ಮೇಲೆ ಇರುವಂತ ಮನಸ್ಸನ್ನು ತೆಗೆದು ಆತ್ಮನ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡ್ಲಿಕ್ಕೆ ಸಹಾಯಿಸುದೇ. ஓ மக்க நன்றி. ವಂದನೆ மக்க நன்றி. ವಂದನೆ ಸ್ವಾಮಿ. சோர்வுகள் விலகட்டும். ನಿರಾಶೆಗಳು ನೀಗಲಿ. மனக்குழப்பங்கள் விலகட்டும். ಮನದ ಗೊಂದಲಗಳು ಹೋಗಲಿ. நம்பிக்கை இல்லாத தன்மை விலகட்டும். ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದ ಗುಣಗಳು ನೀಗಿ ಹೋಗಲಿ. பரிசுத்த ஆவியானவர் இவளுக்கு போதிப்பீரார். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನೇ ಇವರಿಗೆ ನೀನು ಬೋಧಿಸು. ஓ மக்க நன்றி. ವಂದನೆ ದೇವರೇ. நாம மகிமை பெறும். ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಲ್ಲமுள்ள ನಾಮ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಕ್ತಿಯುತ ನಾಮದಲ್ಲಿ. பிதாவே, ತಂದೆಯೇ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ பிதாவாகிய தேவனுடைய ತಂದೆಯಾದ ದೇವರ பரிசுத்த ஆவியானவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯತೆ என்றும் என்றும் ಸದಾ ಕಾಲ ಸದಾಕಾಲ ನಿಮ್ಮೆಲ್ಲರೊಂದಿಗೆ ಆಗಿರಲಿ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ.